Namaskaram. Welcome to Heritage of India classes, Prabandhams, Stotrams and Sri Vaishnavam. சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கிற ரொம்ப அழகான ஸ்தோத்திரமான ஸ்ரீ மகாவீர வைபவம், ஆல்சோ நோன் அஸ் ஸ்ரீ ரகுவீர கத்தியம், அதை நம்ம பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட ராமாயண ஸ்டோரியை சுருக்கமாக சொல்கிறார். அதில் இது ஸ்ரீராமனுடைய க்ளோரியை சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தடவையும் அவனை விழிச்சுண்டு அவனை அட்ரஸ் பண்ணிட்டு சொல்கிறார் அவர். ஸோ அதில் நம்ம நிறைய காண்டங்களை தாண்டிட்டு யுத்த காண்டத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். விபீஷ்ண சரணாகதி வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு சமுத்திரராஜனுடைய ஹெல்ப்பை கேட்குறார் சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து ராவண வதம் வரைக்கும் பார்க்கறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். So it may take a few extra minutes today, and Adiyan apologizes in advance. So வழக்கம் போல் Adiyan will get started with the prayer. And Taniyan Srimate Ramanujaya Namaha, Srimate Nigamanta Mahadeshikaya Namaha. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளையு உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே, ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய ஏழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि जयत्याश्रितसन्त्रासयध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्यं परमव्योमभास्करः. ஸோ முதல்ல இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போகிற சூர்ணிகைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு சூர்ணிகையாக எடுத்துட்டு அதை நம்ம வியாக்கியானம் பண்ண போகிறோம். go to slide number 61. ஸோ இன்னைக்கு உள்ள சூர்ணிகைகள். ஸோ சூர்ணிகைகள் அதனுடைய the episode that they cover or the message they contain, அது ரைட் சைடில் நீங்கள் அது ப்ரௌன் கலரில் பார்க்கலாம். முதல்ல ஸ்ரீராமன் சமுத்திரராஜனுடைய ஹெல்ப்பை கேட்குறான் கடலை கடந்து போகிறதுக்கு. प्रतिशयन भूमिका भूषित पयोधि पुलिन அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதனால அந்த சமுத்திரராஜனுக்கு ஸ்ரீராமா gets very angry and teaches him a lesson. प्रलय शिखि पर्ष विशिख शिखायां शोषिता कुपार वारिपुरः. அதுக்கப்புறம் இந்த வானரங்கள்லாம் சேத்துவ கற்றாவா. பிரபல ரிபு கலக குதுக சடுலக கபிகுல கரதல தூலித ஹிருதகிரி நிகர சாதித சேதுபத சீமா சீமந்தித சமுத்ரக. ஸோ லங்கைக்கு வந்தாச்சு. இப்போது லங்கையில் ஸ்ரீராமன் தன்னுடைய பாணத்தினுடைய அந்த நாணை அந்த மேக்ஸ் அ ட்வாங். அது லங்கையில் உள்ள எல்லாருக்கும் பயத்தை ஊட்டுறது. பர்டிகுலர்லி அங்கே உள்ள பெண்கள்லாம் நடுங்கிறா. அதை பற்றி ஒரு சூர்ணிகை ஒன்று சொல்கிறார். திருதகதி தருமிருகவரூதினி நிருத்த லங்காவரோத வேபதுலாஸ்ய லீலோபதேச தேசிக தனுர்ஜ்யாகோஷ. அதுக்கப்புறம் அந்த நாகாஸ்திரத்தை இந்திரஜித்தினுடைய நாகாஸ்திர பானங்கள்லாம் அதனால ஸ்ரீராமா ஸ்ரீ லக்ஷ்மணாவை கட்டுண்டு இருக்கிறச்சே கருடன் ஹெல்ப் பண்ணுறான். அதை பற்றி ஒன்று சொல்கிறார் அவர். ககனச்சர கனக கிரி கரிமதர நிகமமய நிஜ கருட கருத நிலலவகளித விஷவதன சரகதன அப்படின்னு
அப்புறம் அந்த யுத்தத்தை பற்றி வெவ்வேறு பாயிண்ட்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுறார். இல்லை ராட்சஸ் ஜெனரல்ஸ் வந்து அவளோட தளபதிகள்லாம் வந்து அவள் வந்து they are too embarrassed to fight the monkeys and they get killed அப்படிங்கிறத பற்றி ஒரு சூர்ணிகை சொல்கிறார். அகிருதச்சர வனச்சர ரணகரண வைலக்ஷ்ய கூணிதாக்ஷ बहुविध रक्षो बलाद्यक्ष वक्षः कवाट पाटन पटिम साटोपकोपावलेपः. அப்புறம் ஸ்ரீராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கிற முதல் யுத்தத்தை பற்றி சொல்கிறார். இதில் தான் இன்று போய் நாளை வான தி ஃபேமஸாக ஸ்ரீராமன் வந்து ராவணன் கிட்ட சொல்கிறானோ இல்லையோ அதை வந்து இப்போ சொல்கிறார் அவர். कटुरटदनिठङ्कृति चटुलकठोरकार्मुक विनिर्गत विशङ्कट विशिख विताडन विघटित मकुट विह्वल विश्रवस्तनय विश्रम समय विश्राणन विख्यात विक्रम. அப்புறம் கும்பகர்ண வதத்தை சொல்றார். கும்பகர்ண குலகிரி விதளன தம்போளி பூதயம் நிஷங்க கங்கபத்ர. அதுக்கப்புறம் இந்திரஜித் வதத்தை சொல்றார். அபிச்சரண ஹுதவக பரிச்சரண விகடன சரவச परिपतद परिमित कपिबल जलधिलहरि कल कल रव कुपित मघवजिद अभिहनन कृदनुज साक्षिक राक्षस द्वन्द्व युद्ध. அப்புறம் 61வது சூர்ணிகை உனக்கு ஈக்குவலாக ஒத்துருமே கிடையாது, பராக்கிரமத்துக்கு உனக்கு ஈக்குவலாக ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். நாட் ஈவன் சிவபெருமான் ஈக்குவல்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு சூர்ணிகைகள் சின்ன சூர்ணிகைகள் அவரது 61 62. பிரதித்வந்த்வ பௌருஷயம் த்ரயம்பக சமதிக கோராஸ்திர ஆடம்பர. அப்புறம் அது 63வது வந்து இது வந்து ராவணனை வந்து ஒரு சமயத்தில் அவனுடைய சேரியட்டியர் வந்து பிகாஸ் ராவணா காட் வெரி ஹர்ட் அண்ட் வெரி டயர்ட், அதனால் அவனை வந்து போர்க்களத்துலேருந்து ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ்ஸ் ஹிம் ஃப்ரம் த பேட்டில் ஃபீல்ட். அப்போ ராவணன் அவனை கோச்சிக்கிறான், எதுக்கு அவன் என்ன இதில் பேட்டில் ஃபீல்ட்லேருந்து கொண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்கிறச்சே அப்போ ஸ்ரீராமனை ப்ரைஸ் பண்ணுறான். அதை பற்றி ஒன்று சொல்கிறார் அவர். சாரதி ஹிருதரத சத்ரப சாத்ரவ சத்யாபித பிரதாப. அப்புறம் முக்கியமானது the whole reason that this battle is being the war is being fought, இந்த ராவண வதம்ங்கிறது நடக்கிறது இல்லை. ஷிதசர கிருதலவன தச முக முக தசக நிபதன புனருதய தரகளித ஜனித தர தரள ஹரிஹய நயன நளின வன ருச்சி கச்சித கதல நிபதித சுரதரு குசும விததி சுரபித ரதபத. அப்படின்னு இந்த ராவணவதத்தோட இன்னைக்கு நம்ம முடிக்க போகிறோம். பட் அஃப்கோர்ஸ் there is more in யுத்த காண்டம். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் உத்தரகாண்டமும் இவர் கவர் பண்ணுறார் அவர். ஸோ இதுக்கப்புறமும் ஒரு 30 சூர்ணிகைகள் இருக்குது. அடியன் வில் ட்ரை டு கவர் தோஸ் ரிமைனிங் சூர்ணிகைஸ் in about 2 உபன்யாசம்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த யுத்த காண்டம் அந்த சமுத்திரராஜனுடைய ஹெல்ப்பை கேட்குறான். இந்த மாதிரி விபீஷணன் சொல்கிறான், இந்த சமுத்திரத்தை தாண்டி போகிறதுக்கு சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பண்ணு, அந்த சரணாகதி பண்ணுறச்சு அவன் ஹெல்ப் பண்ணுவானா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். வியாக்கியானத்தில் சொல்கிறா சமுத்திரராஜன் வந்து இஸ் நாட் ஒர்த் சரண்டரிங் டு, அதாவது சரணாகதி பண்ணுறதுக்கு ஒன்று அவளுக்கு அதுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கணும். சமுத்திரராஜன் அந்த சாமர்த்தியம் கிடையாது. இன்னொன்று இந்த தயாகுணம் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் சரணாகதி பண்ணலாம். பட் இது ஸ்ரீராமன் வந்து ஜஸ்ட் டு ஷோ விபீஷணா தட் திஸ் person is not worth surrendering to, that சரணாகதி doesn't always work unless the receiving person meets certain qualifications. ஆல்மோஸ்ட் அதை காமிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்கிறா வியாக்கியானங்களில். ஸோ அது பார்க்கலாம். அது ஸோ அது என்ன சொல்கிறாருனாக்கா, யூ சாட் தி ஓஷன் காட்ஸ் ஹெல்ப் பை ப்ரேயிங் ஆன் அ பெட் ஆஃப் கிராஸ். திருப்புல்லானிங்கிற திவ்ய தேசத்தில்
அந்த புல் இது மெத்தையில் படுத்துண்டு அந்த ஒரு இது பண்ணுற தியானம் பண்ணுறாரோ இல்லையோ சமுத்திரராஜனை ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதை வந்து சொல்கிறார் இதில் வந்து பிரதிஷயன பூமிகா பூஷித பயோதி புலின. ஸோ முந்தி சொன்ன மாதிரி இந்த பிரதிஷாயின் இந்த தமிழ் அர்த்தங்கிறத பார்த்தேன்னாக்கா இட் க்ளோஸ்லி ஃபாலோஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி சூர்ணிகை. அந்த விதத்தில் வந்து பிரதிஷாயன பூமிகானா வேஷம், அதாவது இது வந்து ஒரு வேஷம் போட்டுருக்காரு. அதாவது இந்த இதுக்கு பேர் வந்து இந்த மாதிரி ப்ரே பண்ணுறதுக்கு பேர் பிராயோபவேஷம் அப்படிங்கிற மாதிரி பேர் உண்டு. ஸோ அந்த பிராயோபவேஷம் அப்படிங்கிற படுக்கைக்கு உரிய வேஷத்தால், அந்த பிராயோபவேஷம் அப்படிங்கிற அந்த புல் படுக்கை இருக்கே, த பெட் ஆஃப் கிராஸ், அந்த படுக்கைக்கு உரிய வேஷத்தாலே பூஷித அலங்கரிக்கப்பட்ட பயோதி புலின கடலின் மணல் திட்டை உடையவனே அப்படிங்கிற மாதிரி, அதாவது கடலின் மணல் திட்டில் இந்த மாதிரி பண்ணினவனே அப்படிங்கிறத வந்து சம்ஸ்கிருதத்தில் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி சமுத்திரத்தினுடைய மணல் திட்டில், அந்த சாண்டி பீச்சஸ் ஆஃப் தி சமுத்திரம், இந்த மாதிரி இந்த பிராயோபவேஷம் அப்படிங்கிற படுக்கை அந்த 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 மெத்தடை ஃபாலோ பண்ணி, பிராயோபவேஷம் அப்படின்னாக்க ஒரு பலன் வேணும்னாக்க யாருக்கிட்ட இந்த பலன் வேணுமோ அவள் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணி படுத்துண்டு தியானம் பண்ணிட்டு அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இது பேர் பிராயோபவேஷம்னு பேர். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து சமுத்திரராஜன் வந்து கம்ப்ளீட்லி இக்னோர்ட் இட் ஃபார் செவரல் டேஸ் அது. ஸோ அதுதான் வந்து பிரதிஷாயன லைங் ஆன் அ பெட் ஆஃப் கிராஸ் இன் ப்ரேயர் நியர் தி பலன் கிவர் அன்டில் த பலன் இஸ் அப்டைன்ட் அப்படிங்கிற மாதிரி. இது கம்பன் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறான். இது வந்து என்ன சொல்கிறான்னாக்க, ஒரு சமுத்திரம் வந்து இன்னொரு சமுத்திரத்தை பார்த்துட்டு இருந்ததுன்னு அழகாக சொல்கிறான். அதாவது தருணம் அங்கையை மீட்பது ஒரு நெறி தருக, அந்த சீதாதேவியை மீட்கணும், ஐ நீட் டு ரெக்கவர் ஹர், அதுக்காண்டி எனக்கு லங்காவுக்கு போகிறதுக்கு ஒரு நெறி, ஒரு வழி கொடு அப்படிங்கிற பொருள் நயந்து அந்த டுவர்ட்ஸ் தட் பலன் நல்லூர் நெறி அடுக்கிய புல், சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிற மாதிரி அந்த புல்லில் தர்பையில் வந்து தர்பை படுக்கையில் கருணையம் கடல் கடந்தன ரொம்ப அழகாக சொல்கிறார். கருணா சமுத்திரமான ஸ்ரீராமச்சந்திரன் வந்து அதில் படுத்துட்டு இருந்தான் கருங்கடல் நோக்கி. ஸோ ஒரு சமுத்திரம் வந்து இன்னொரு சமுத்திரத்தை பார்த்துட்டு இருந்தது. கருணா சமுத்திரமான ஸ்ரீராமன் த ஃபிசிக்கல் சமுத்திரமான அந்த கருங்கடல், த டார்க் ஓஷனை பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த பார்த்துட்டு வருண மந்திரம் எண்ணினன், வருண மந்திரத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தான். வருண மந்திரங்கிறது ஓஷன் காடுக்கு வருணன்னு பேர். வருண மந்திரம் எண்ணினன், அதை தியானம் பண்ணினான். விதிமுறை வணங்கி, விதிமுறைனாக்கா சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற மாதிரி வணங்கினான் அப்படிங்கிற மாதிரி. இதில் வந்து வால்மீகியும் இது ரொம்ப அழகாக சொல்கிறார். அது சமுத்திர கரையில் வந்து படுத்துக்கிறச்சே அவனுடைய தோல் வந்து தரையில் படுறது. அது அதாவது ஸ்ரீராமன் வந்து அஃப்கோர்ஸ் அவன் he belongs in a royal mansion, he belongs on a royal bed. அது அஃப்கோர்ஸ் அது வந்து அயோத்தி வனவாசம் போனோம்னு தெரிஞ்ச உடனே அந்த மாதிரி நீ வந்து காட்டில் போய் படுத்துக்க போறியா அப்படிங்கிற மாதிரி தசரதெல்லாம் ஏற்கனவே புலம்பிட்டான். ஆனால் இது வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் as if it's happening for the first time அப்படிங்கிற மாதிரி வால்மீகி வந்து it bothers him quite a bit. அதனால் என்ன சொல்கிறா, இவ்வளோ வசந்த தோல் வந்து அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் எந்த விதத்துலலாம் அது வசந்த தோல் அப்படிங்கிறத அழகாக செவரல் ஸ்லோகத்தில் டிஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாத்மியம் பொருந்திய தோல் வந்து இட்ஸ் நவ் ஆன் தி சீஷோர் சுவாமி, இது வந்து நியாயமா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அடான் தோல் வந்து தோல் அண்ட் அப்பர் ஆர்ம்ஸ் வந்து they are adorned with the best of gold, pearl and coral ornaments. They were adorned with them before. ராஜாவா அவன் அரண்மனையில் இருக்கிறச்சே, and the shoulders touched by supreme women. கௌசல்யா அந்த மாதிரியான பெரிய பெரிய பெண்கள்லாம் அதை வந்து அழகாக தடவி கொடுத்துருக்கா, தொட்டிருக்கா, அன்பால பண்ணியிருக்காது. Those charming shoulders smeared before with sandal paste and agaru fragrance, emitting the brilliance of the rising sun. ஒரு உதய சூரியன் மாதிரி அழகு இருக்கு, அது கம்பீரமாக ஒரு தேஜஸோடு இருக்குது அந்த தோல். அதில் வந்து முந்தி வந்து சாண்டல் பேஸ்ட் அண்ட் அகரு இந்த ஃப்ரேக்ரன்ஸ்லாம் போட்டு இது பண்ணியிருக்காது. அப்படிப்பட்ட வசந்த தோல் அது. தி ஆர்ம் கிரேஸ்ட் பை சீதாஸ் ஹெட் ஆன் த கவுச். அரண்மனையில் படுக்கையில் வந்து சீதையினுடைய தலை வந்து அந்த தோள்களில் பட்டிருந்துரு, அதனால் அவர் பாக்கியம் பெற்றது அது. அப்படிப்பட்ட தோல் அது. இட் ரிசம்பிள் த பாடி ஆஃப் தக்ஷகா அப்படிங்கிற the snake இருக்கே, supported in Ganga's waters. The arm resembled the yoke. It has tormented enemies in battle. சத்ருக்களுக்கெல்லாம் எவ்வளவு தொல்லை கொடுத்துருக்கு, அந்த கரதூஷணர்களுக்கெல்லாம் எவ்வளவு தொல்லை கொடுத்துருக்கு. ஆனால் நண்பர்களுக்கு எவ்வளவு அது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட இது தோல் சுவாமி, அது வந்து இட்ஸ் நவ் ஆன் த சீஷோர். இது நியாயமா சுவாமி அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப புலம்புற மாதிரி சொல்றார் அவர். மணி காஞ்சன மணிகாஞ்சன கேயூர முக்தா பிரவர பூஷணை भुज
जैः परमनारीणाम् அபிமிருஷ்டமனேகதா அப்படிங்கிற மாதிரி போகிறது. சந்தனாகருபிஷைவ புரஸ்தாதபிசேவிதம் பாலசூரியபிரகாசைச்ச चन्दनैरुपशोभितं शयने चोत्तमाङ्गेन सीताया शोभितं पुरा तक्षकस्येव सम्भोगं गङ्गाजलनिषेवितं संज्ञेयुगसंकाशं शत्रूणां शोकवर्धनं சுஹ்ருதானந்தனம் நண்பர்களுக்கு ஆனந்தம் கொடுக்கிறது. தீர்க்கம் தீர்க்கம் சாகராந்தவ்யபாஸ்ரயம் அப்படிப்பட்ட தோல் வந்து இந்த சமுத்திரத்தில் படுறதே நியாயமா சுவாமி அப்படிங்கிற மாதிரி கேட்குறார். ஸோ அது வந்து அந்த சூர்ணிகை இது. இப்போ அஃப்கோர்ஸ் சமுத்திரராஜன் ரெஸ்பாண்ட் பண்ணதுனால ஸ்ரீராமன் சொல்கிறான், லக்ஷ்மணா என்னுடைய வில்ல எடு, என்னுடைய பானத்தை எடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை அப்போ வந்து பார்க்கலாம். அது சொல்கிறார், you dried up the ocean with your ferocious arrow when the ocean god ignored you. ஆக்சுவலாக பார்த்தோன்னாக்கா he started drying up the ocean, but the ocean never got fully dried up. ஏன்னாக்கா அதுக்குள்ளே சமுத்திரராஜன் பயந்து ஓடி வந்துடுறான் அவன். அதனால வந்து ஸோ பட் அதுக்கு இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தேட். இட் ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட் டூயிங் தேட். பிரம்மாஸ்திரத்தை தொடுத்து அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதில் சொல்கிறார் அவர், பிரளய சிகி பருஷ விஷிக சிகா சோஷிதா கூபார வாரி பூரக. பிரளய சிகி பருஷ, அதாவது பிரளய காலத்து ஷிகி அக்னி போல கொடிய அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிரளய காலத்தில் அவள் அக்னி வந்து எவ்வளோ ஃபியர்ஸாக இருக்குமோ அப்படி இவனுடைய அம்பு, அவனுடைய பானத்தினுடைய அது வந்து எமிட்ஸ் ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். விஷிக ஷிகா, விஷிகன்னா அம்பு, அம்பின் ஷிகானாக்க தீக்கு, அம்பின் ஷிகை முடி, இதனுடைய தீக்கொழுந்தில் வந்து முடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் வந்து நெருப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சோஷித அகூபார அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சோஷிதனா வற்ற செய்யப்பட்ட, அகூபார சமுத்திரத்தின் வாரிபூர நீர் வெள்ளத்தை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ அது வந்து கடல் நீரை வற்ற செய்தவனே அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் இது. சரியா? ஸோ இதில் வந்து தசாவதார ஸ்தோத்திரத்துலையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். தசாவதார ஸ்தோத்திரத்தில் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். ஸோ அதில் வந்து ராமாயணத்துக்கும் ஒரே ஒரு ராம அவதாரத்துக்கும் ஒரு ஸ்லோகம் வருது. அதில் வந்து சுவாமி தேசிகன் ஹேஸ் அ சாய்ஸ். அது ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது எவ்வளோ பெருசு அது. அதில் வந்து அவர் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அவர் வந்து அது எதை வேணாலும் எடுத்துட்டு அதை சொல்லலாம், எந்த எபிசோடு வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் the one that he has chosen is that இந்த சமுத்திரராஜனை வந்து இது பண்ணுறது, the conflict with சமுத்திரராஜன் அண்ட் அந்த விபீஷ்ண சரணாகதி, அது இந்த சீன் எடுத்து அந்த ஓஷன் ஷோரில் நடந்த விஷயத்தை சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறார், the art of drying up the ocean water his arrows are proficient அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சொல்லிட்டு the fiery tongue of the pralaya fires, அதாவது பிரளய காலத்து நெருப்பு இருக்கு இல்லையா, அதை விட தி ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஆரோஸ் ஆர் ஃபியர்ஸ் இன் பெஸ்டிங் தேர் பிளேஸ். அதுகளோட விளையாட்டை விட இது இன்னும் கொஞ்சம் தோக்கடிக்கிற மாதிரி இவனோட விளையாட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இவனுடைய பானங்களுடையது. பாரவாரபயோ விசோஷண கலாயம் பாரீண காலானலய ज्वालाजाल विहार हारि विशिखयं व्यापार घोर क्रमः அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். அதில் வந்து ஸோ அது வந்து தசாவதார ஸ்தோத்திரத்துலையும் அது சொல்கிறார் அவர். இதில் வந்து வால்மீகி ராமாயணத்தில் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த சொல்கிறார் அவர், இந்த ஸ்பீக்கிங் த ஸ்ரீராமன் வந்து சொல்லிண்டே
லக்ஷ்மணன் கிட்ட பேசிண்டே ராமா போ இன் ஹேண்ட் கையில் வில்ல வச்சுண்டு ஐஸ் என்லார்ஜ் இன் ஆங்கர் எக்கச்சக்கமாக கோபம் வருது அவனுக்கு. அந்த சீற்றமில்லாதானை பாடிப்புற அப்படின்னு இவர் சொல்கிறாரோ இல்லையோ, சொன்ன கொடியவனும் போன சீற்றமில்லாதானை பாடிப்புற, கோபமே வராது அந்த ஸ்ரீராமனை பாடிப்புற அப்படின்னு இவர் சொல்கிறார், பெரியாழ்வார் சொல்கிறார். அந்த சீற்றமில்லாதானுக்கு எக்கச்சக்கமாக சீற்றம் வந்துருக்கு, கோபம் வந்துருது இல்லை. இட் பிகேம் ட்ரெட்ஃபுல் டு லுக் அட் லைக் அ பிரளயா ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பிரளய காலத்து அக்னி மாதிரி இருக்கு. அண்ட் மூவிங் ஹிஸ் ஃபியர்சம் bow and making the earth tremble, he released an arrow resembling Indra's thunderbolt அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஸோ அந்த விதத்தில் இந்த பிரளயா ஃபயர் லைக் அ பிரளயா ஃபயர்னு சொல்றதுனால அதை வந்து இவர் சுவாமி தன்னுடைய இதுலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார், தன்னுடைய சூர்ணிகையிலையும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். he released an arrow resembling Indra's thunderbolt அப்படிங்கிற மாதிரி. ஏவமுக்த்வா தனுஷ்பாணிः क्रोधविस्फारिते क्षणः बभूव रामो दुर्घर्षो युगान्ताग्निरिव ज्वलन् सम्पीड्य च धनुर्घोरं कम्पयित्वा शरैर्जगत् मुमोच विशिखानुग्राम वज्रानिव शतक्रतुः. சதக்ரதுனா இந்திரன் அர்த்தம். இந்திரனுடைய தண்டர் போல்ட் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது இந்த இன்சிடென்ட் வந்து பெரிய ஆழ்வார் வந்து தன்னுடைய யசோதா பாவத்திலையும் வந்து ரொம்ப அழகா சொல்லி கண்ணன் கிட்ட சொல்றா, ஆஹா உன் கண்ணா நீ உன்னோட கைகளால சப்பாணி கொட்டு அது வந்து எப்படிப்பட்ட கைகள், சாதாரண கைகள் இல்லையே. இந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயணம் நடக்கிற காலத்துல வந்து அந்த சமுத்திர கரை மேல வந்து அந்த சமுத்திரராஜன் கிட்ட யாச்சகம் கேட்டு நீட்டின கைகள் இல்லையா, அப்படி நீட்டுறச்சே வந்து என்னாச்சு உனக்கு, நீ கேட்ட யாச்சகம் கிடைச்சதா, கிடைக்கல, வெறும் இந்த சமுத்திரத்தினுடைய அலை மாத்திரம்தான் வந்து உன் கையில வந்து விழுந்து. ரொம்ப அழகா சொல்றாரு. யூ டிட்ன்ட் கெட் எனிதிங் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்றா யசோதா. சொல்லிட்டு அப்புறம் வந்து நீ இந்த ஒளிஞ்சின்னு இருக்கிற சமுத்திரராஜன் அவனை வந்து கலங்க வைக்கிற மாதிரி அவன் சரம் தொட்ட கைகளால் செப்பானே உன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்து நீ தொட்டையோ இல்லையோ பானங்கள் விட ஆரம்பிச்சியோ இல்லையோ, அப்படிப்பட்ட கைகளால் செப்பாணி கொட்டு சார்கவில் கையினே, அதாவது பறந்துட்டு நின்ற படுகடல் தன்னை விஸ்தாரமா இருக்கிற சமுத்திரம் இருக்கு, அதுக்கு வந்து இறந்திட்ட கை மேல் யாச்சகம் கேட்ட கை மேல வந்து யாச்சகம் வந்து விழல, எரி திரை மோத அந்த அலைகள் தான் எழுந்திருக்கிற அந்த அலைகள் தான், டான்ஸ் ஆடுற அலைகள் தான் வந்து மோதுறது. ஆனால் அது உனக்கு கேட்டது கிடைக்கல. அதனால கறந்துட்டு நின்ற ஒளிந்து நின்ற இந்த கடலை கலங்க அந்த சமுத்திரராஜனை கலங்க வைக்கிற மாதிரி சரம் தொட்ட கைகளால் செப்பாணி சார்கவில் கையனே செப்பானின்னு அந்த இந்த இன்சிடென்ட் ரொம்ப அழகா சொல்றார். பரந்தேட்டு நின்ற படுகடல் தன்னை இறந்திட்ட கையை மேல் எரி திரையை மோதயம் கரந்தேட்டு நின்ற கடலை கலங்க சரம் தொட்ட கைகளால் செப்பாணி சார்கவில் கையனே சப்பாணி அப்படின்னு யசோதா வந்து இன்வைட் பண்ணுறா, கிருஷ்ணா நீ இருக்க சப்பாணி கொட்டு உன்னுடைய ஃபேமஸ் கரங்களால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதில் வந்து கம்பன் வந்து அந்த சீசன் ரொம்ப அழகாக சொல்கிறான். அதாவது சமுத்திரராஜன் when he did appear அவன் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறான் ப்ரொஃப்யூஸ்லி. அப்போ சொல்கிறான், சுவாமி அன்னை நீதான் தாய், உலகத்துக்கே தாயார் நீதான், அத்தன் நீயே, உலகத்துக்கெல்லாம் தந்தை நீர்தான், அல்லவ எல்லாம் நீயே, மற்ற எல்லாமே நீர்தான் சுவாமி, பின்னும் நீ முன்னும் நீயே, பாஸ்ட் இஸ் யூ, the future is you, பேரும் நீ இழவும் நீயே அப்படிங்கிற மாதிரி. ஸோ நல்லதும் நீ கெட்டதும் நீ, என்னை நீ இகழ்ந்தது என்றது எங்கனே சுவாமி, நீ சொல்றீர் என்னை வந்து நீ இது பண்ணிட்ட, நீ டிஸ்ரிகார்டட் மீ அப்படிங்கிற மாதிரி, ஐயோ இன்சல்டட் மீ அப்படின்னு சொன்னீங்க சுவாமி, எப்படி சுவாமி, ஹவு கேன் தட் பி ட்ரூ? அழகாக ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்ல பிடிக்கிறான் பாருங்க. ஈசனாய உன்னை நீ உணராய், நீ வந்து நீ தான் உலகத்துக்கெல்லாம் சர்வேஸ்வரன், அவன் உனக்கே உன்னுடைய பெருமை தெரியலையே. எதை வச்சுன்னு சொல்றானாக்கா பின்னாடி தான் சொல்றானோ இல்லையோ, ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், நான் ஒத்துருமே இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு மனுஷன், ராமன் தசரத புத்திரன்,
அப்படிதான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறானோ இல்லையோ. அதனால் நீ சர்வேஸ்வரனுங்கிறது உனக்கே தெரியல, உன்னுடைய மகிமை உனக்கே தெரியல. ஸோ ஈசனாய உன்னை நீ உணராய், சர்வேஸ்வரனான உனக்கே உன்னுடைய மகிமை தெரியாது. நான் ஏன் எங்கேன உணர்வேன் உன்னை? இந்த நாயனான நான் வந்து, இந்த நீச்சனான நான் வந்து எப்படி சுவாமி உங்களுடைய மகிமையை தெரியணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அந்த டெக்னிக்கல் பாயிண்டில் பிடிச்சிடுறான் அவன். பட் எனிவே அப்புறம் வந்து சஜஷன் கொடுத்து இந்த சமுத்திரத்தை தாண்டிட்டு போகிறதுக்கு ஒரு பிரிட்ஜை கட்டின்னு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது வந்து which is the topic of the next journey. The Vanaras keen to battle Ravana and clan parted the sea with boulders அப்படிங்கிற மாதிரி, போல்டர்ஸ் மரங்களை தூக்கி போட்டு பாறைகளை தூக்கி போட்டு அந்த மாதிரி பண்ணுறாவா. அதில் வந்து பிரபலரிபு கலக குத்துக சட்டுல கபிகுல கரதல தோலித ஹிருதகிரி நிகர சாதித சேதுபத சீமா சீமந்தித சமுத்திர. இந்த அர்த்தத்தை பார்த்தேன்னாக்க, முதல்ல அந்த அதிக பலம் உள்ள சத்துருக்களுடைய போர் செய்வதில் பேராவலால் பரபரப்படைந்த குரங்கு கூட்டங்கள், இந்த வானரங்களுக்கு வந்து அதே they were very excited about fighting ராவணா அண்ட் அவனுடைய ராட்சச ஆர்மி. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவளுக்கு வந்து நிறைய பலம் உண்டு, ராவணனுக்கும் அவனுடைய ஆர்மிக்கும். அந்த அந்த எக்ஸைட்மெண்ட்னால அவளுக்கு ரொம்ப பரபரப்பு வந்துருத்தான், ஸ்பீடு எல்லாம் வந்துருத்து. ஆனால் அவள் கையில் வந்து நன்னா அவள் ராவணனை நன்னா நசுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சின்றதுனால அது வந்து பாறையை பிடிச்சி இது பண்ணுறாளோ இல்லையா, அந்த பாறை வந்து அவள் பஞ்சு போல் ஆயிடுத்தா. இவன் நசுக்கில் வந்து பாறைகள்லாம் வந்து பஞ்சு போல் ஆயிடுத்து. அப்படி பஞ்சு போல ஆக்கி கொண்டு வரப்பட்ட மலை கூட்டங்கள்னு த குரூப்ஸ் ஆஃப் ராக்ஸ், அதனால கட்டப்பட்ட சேது இருக்கு இல்லையா, அது அணை மார்க்கத்தின் அணை மார்க்கம், அணைன்னு சொல்லுவா, பிரிட்ஜ் பாலம்னு சொல்லுவா. அது அணைனாக்கா டேம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டேம்னு நினச்சிக்கலாம், ஒரு பிரிட்ஜ்னு நினச்சிக்கலாம். அது இந்த அணை மார்க்கத்தின் எல்லைனால், அந்த அணை மார்க்கம் இருக்கு இல்லையா, the way that includes that dam, அது அதனுடைய எல்லையினால் பிரிவு செய்யப்பட்ட கடலை உடையவன். அதனால அந்த சேத்துனால சமுத்திரத்துக்கே ஒரு வகுடு போட்டு விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ அதான் வந்து அத்தது இண்டிவிஜுவலாக பார்த்தேன்னா, பிரபல ரிப்பு, நிறைய பலம் உள்ள, ரிப்புனா சத்ருன்னு அர்த்தம், சத்ருக்களோட கலக குத்துக்க சட்டுல, கலக சண்டை போடுறதுல, குத்துக்கன்னா ரொம்ப குதூகலம் உடைய, பேராவலால் உடைய சட்டுல, அதனால் அந்த பெயர் ஆவல்னால பரபரப்படைந்த. Again, if you compare this with the Tamil meaning given here, you'll be able to see almost word for word meaning அந்த மாதிரி பார்க்க முடியும். ஸோ கலக குத்துக்க சட்டுல, போர் செய்யறதுல பேராவலால் பரபரப்படைந்த, கபிகுல கரதல தூலித்த, கபிகுல வானர குலம், குரங்கு கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுகளுடைய கரதல, அதுகளுடைய கைகள்னால, தூலித்த பஞ்சு போல ஆக்கப்பட்ட, ஃபெல்ட் லைக் காட்டன், அந்த மாதிரி சாஃப்டா எடுத்ததுகள் பாறைகள் அப்படிங்கிற மாதிரி. ஹிருத கிரி நிகர, அப்படிப்பட்ட அந்த பஞ்சு போல ஆக்கப்பட்டு ஹிருத கொண்டு வரப்பட்ட, கிரிநிகர சாதித்த மலை கூட்டம், கிரிநிகரன மலை கூட்டங்கள், கிளஸ்டர்ஸ் ஆஃப் ராக்ஸ், அது வந்து சாதித்த, அதனால கட்டப்பட்ட இந்த அணை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கட்டப்பட்ட சேது பத சீமா, அணை மார்க்கத்தின் எல்லையினால், சீமந்தித்த, சீமந்தித்தனா வகுடு போடுற சமுத்திரம், அப்படிப்பட்ட சமுத்திரத்தை உடையவனே அப்படிங்கிற மாதிரி, வகுடு போட்ட சமுத்திரத்தை உடையவனே, சமுத்திரத்துக்கு வகுடு போட்டவனே அப்படிங்கிற மாதிரி. அது சரியா. ஸோ பார்த்தேன்னாக்கா அது மங்கீஸ், வாட் அ பியூட்டி த பிரிட்ஜ் வாஸ். ஸோ வால்மீகி ராமாயணத்தை சொல்கிறார், மங்கீஸ் வந்து எவ்வளோ எக்ஸைட்டடாக இருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஏன்னா அவர் சொல்கிறாரோ இல்லையோ, அது இங்கே வந்து இந்த சத்துருக்கு போடுவது பேராவலால் போர் செய்வதில் பேராவலால் பரபரப்படைந்த, கலக குத்துக சட்டுலன்னு சொல்கிறாரோ இல்லையோ, அதுக்கு வந்து வாட் இஸ் தி சப்போர்ட் ஃபார் திஸ், அப்படி எவிடன்ஸ் ஃபார் திஸ்னாக்கா அது இங்கே இருக்குது. அதுவும் எவ்வளவு அழகான பிரிட்ஜ் அப்படிங்கிறதையும் சொல்கிறார் அவர். ததோ சிருஷ்டராமேணயம் சர்வதோ ஹரியூதபா, அதாவது then sent by Rama, hundreds of thousands of monkey heroes sprang up in joy all over the huge forest அப்படிங்கிற மாதிரி. That beautiful bridge built by Nala across the ocean, the abode of alligators, shone brightly like a milky way in the sky. ஆகாசத்தில் மில்கி வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பளபளன்னு அழகாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. சமுத்திரத்துக்கு நடுவில் ஒன்று அழகாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சமுத்திரம் வந்து டார்க் சமுத்திரம், அதுக்கு நடுவில் அது நல்லா ஒரு பளபளப்பாக பாலம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி டார்க் ஸ்கையில் வந்து மில்கி வே எப்படி தெரியுறதோ அது மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி.
ததோ அது அப்புறம் அதனுடைய அழகு தான் சொல்லியிருக்கார் அவர். ததோ நிஸ்ருஷ்டராமேண சர்வதோ ஹரியூதபாஹம் அபிபேதுர்மகாரண்யம் ஹ்ருஷ்டாசதசஹஸ்ரசஹயம் சனலேன கிருதः சேதுः சாகரே மகராலயம் शुशुभेय सुभगः श्रीमानम् स्वाहाति पथयिव अम्बरे இதே இந்த பாலம் கட்டுறச்சே இந்த அணில்கள் ஹெல்ப் பண்ணித்துங்கிறத வந்து அழகா சொல்றார். திருமாலையில் வந்து தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்றார், குரங்குகள் மலையை தூக்க, குரங்குகள்லாம் மலையை தூக்கிட்டு பிரிட்ஜு கட்டுறதுக்கு போட்டு இருக்கா, இந்த அணில்கள் என்ன பண்றது, குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி சமுத்திரத்துல போய் தங்களுடைய உடம்பை வந்து வெட் பண்ணிக்கிறது. குளித்துங்கிறது வந்து உடம்பை வெட் பண்ணிக்கிறது, ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மண்ணில் போய் புரண்டுட்டு ஓடி தரங்க நீர் அடைக்கல் ஊற்ற அந்த சமுத்திரத்தினுடைய இதை அடைக்கிறதுக்காக வேண்டி, ஒரு அணை கட்டி அடைக்கிறதுக்காக வேண்டி போன அந்த சலமிலா அணிலம் போல அந்த ஒரு கபடமே இல்லாத அணில்கள் பண்ணித்தே, அந்த மாதிரி நல்லவன் இல்லை சுவாமி அப்படின்னு தன்னை ஒரு நைச்சியானுசந்தானம் பண்ணிக்கிறார். மரங்கள் போல வலிய நெஞ்சம் வஞ்சனேன் நெஞ்சுதனால், நான் யார் தெரியுமா, இந்த குரங்குகள் தூக்கி போட்டதே, மலைகள் இந்த பாறைகளும் மாறியும் இந்த மரங்களையும் தூக்கி போட்டதே, அந்த மரம் மாதிரி நான் கல் நெஞ்சக்காரன் சுவாமி, வஞ்சனேன் நெஞ்சுதன்னால் அரங்கனார்க்கு ஆள் செய்யாதே அழியத்தேன் அயர்க்கின்றேன். இந்த அரங்கனார்க்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளுக்கு வந்து நான் வந்து அடிமையாகாமல் அழியத்தேன்னாக்க அது பிட்டியபிள் ஒன், ரொம்ப எவ்ரிதிங் நீட்ஸ் டு பிட்டி மீ, ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, புத்தியே இல்லாமல் இருக்கேன், அழியத்தேன் அயர்க்கின்றேனே, அப்படியே நான் தளர்ந்து போயின்னு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது சரியா? ஸோ இப்போ வந்து பிரிட்ஜு கட்டியாச்சு, லங்கைக்கு வந்து இறங்கியாச்சு. லங்கைக்கு வந்து இறங்கின அப்புறம் ஸ்ரீராமன் வந்து வில்ல எடுத்து அந்த வில்லை வந்து ட்வாங் பண்ணுறான். அது ஸோ அந்த நான் ஒலின்னு சொல்லுவா தமிழில், அந்த நான் ஒலியை எழுப்புறான், நான் வந்தாச்சு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி. அது சொல்கிறச்சே அது வந்து அஃப்கோர்ஸ் அந்த நான் ஒலியினுடைய சப்தம் வந்து லங்காவாசிகள் எல்லாருக்கும் வந்து பயத்தை உண்டு பண்ணுறது. பர்டிகுலர்லி லங்கையில் அந்த புறத்தில் இருக்கிற அந்த விமன் இருக்காளே, அவளுக்கு வந்து இந்த பெண்களுக்கு வந்து அவளுக்கு நடுக்கத்தை உண்டு பண்ணுறது, ட்ரெம்பிளிங். ஸோ தே ட்ரெம்பிள் இன் ஃபியர் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து இவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த ட்ரெம்பிளிங்கிறதே ஒரு இஸ் அ டான்ஸ் ஃபார்ம். அந்த டான்ஸ் ஃபார்மை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு இது வேணுமோ இல்லையோ, ஒரு டான்ஸ் டீச்சர் ஒன்று வேணுமோ இல்லையோ, அந்த டான்ஸ் டீச்சர் தான் உன்னுடைய இந்த நானுடைய இந்த வில்லினுடைய ட்வாங் இருக்கே, அந்த நான் ஒலி வந்து இட் சர்வ்ட் அஸ் அ டீச்சர் அண்ட் இட் டாட் த விமன் ஆஃப் லங்கா அ டான்ஸ் ஃபார்ம் கால்டு ட்ரெம்பிளிங் அப்படிங்கிற ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். த்ருதகதி தருமிருகவரூதினி நிருத்த லங்காவரோதவே பதுலாஸ்ய லீலோபதேச தேசிக தனுர்ஜ்யா கோஷயம். ஸோ ஏற்கனவே சொன்னார் வந்து வானரங்களுக்கு வந்து தேவர் எக்ஸைட்டட் அபவுட் ஃபைட்டிங் ராவணா அண்ட் இஸ் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி. வியாக்கியானத்தில் என்ன சொல்றாரு, திருத கதி தருமிருக, திருத கதி வேகமான நடையை உடைய தருமிருக வானரங்களின் அப்படிங்கிற மாதிரி. வேகமான கதினாக்க they were so excited that some of them they came over the bridge that they built, some of them swam the ocean, some of them actually flew அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஹனுமான் பறந்த மாதிரி பறந்த அந்த விதத்தில் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இறங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வேகமான நடையை உடைய வானரங்களின் வரூதினி நிருத்த சேனையால் முற்றுகையிடப்பட்டனா besieged அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி besieged by this வானர சைன்யம். அப்படிப்பட்ட லங்கா அவரோத அதாவது லங்கையில் உள்ள அந்தப்புற பெண்களின் வேப்பதுனாக்க உடல் நடுங்கிறது, ட்ரெம்பிளிங் அப்படிங்கிற லாஸ்ய அப்படிங்கிற நடன லீல, லாஸ்ய லீல நடனம் என்னும் லீலையை உபதேச கற்றுக் கொடுக்கிற தேசிக டீச்சர் ஆசிரியனாக அமைந்த தனுர்ஜியா கோஷ, தனுர் வில்லின் ஜியா நான் ஒலியின் சப்தம் கோஷ அப்படிங்கிற உன்னுடைய நான் ஒலியின் சப்தம் வந்து it served as a teacher and that taught a dance form called trembling
to the women of Lanka அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது. And what a twang it was அப்படிங்கிற இந்த twang வந்து அதை வால்மீகி ராமாயணத்தில் அவரும் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்றாரு. அவர் the Rama வந்து Rama drew the best of bows, the tumultuous twang struck terror among the Rakshasas அப்படிங்கிற மாதிரி சொல்றார். Then Sri Rama twanging his glorious bow shone like angry Shiva twanging his Vedas praised bow அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் வந்து கோபமாக சிவபெருமான் வந்து தன்னுடைய வேதங்களால் புகழப்பட்டது சிவ தனுஷை வந்து அது twang பண்ண மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். Sri Rama's twang was heard over the roar of the monkeys and the cries of distress of the Rakshasas. ஏற்கனவே வானர சைன்யங்கள் நிறைய சத்தம் போட்டுருக்கு. அதே சமயத்தில் வந்து ராட்சசர்கள்லாம் வந்து அவள்லாம் வந்து தே கிரை இன் டிஸ்ட்ரெஸ், அந்த சப்தம் வேற இருக்கு. அது எல்லாத்துக்கும் மேலே இவனுடைய ட்வாங் கேட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ததோ விஸ்பாரயாமாஸ ராமஸ்ய தனுருத்தமம் பபூவ துமுலக சப்தோ ராக்ஷசானாம் பயாவஹயம் அசோபத ததா ராமோ தனுர்விஸ்பாரயன் மகதயம் பகவானிவய சம்க்ருத்தோம் भवो वेदमयो धनु उद्गुष्टं वानराणां च राक्षसानां च निस्वनो जशब्दस्तावुभौ शब्दाम् अवधि रामस्य शुश्रुवे. இந்த நான் ஒலிங்கிறது வந்து அந்த நான் ஒலிங்கிறது எல்லாரும் கேட்டா, லங்கையில் உள்ள எல்லாருக்கும் கேட்டுது, சீதைக்கும் கேட்டிருக்கும். அந்த சீதைக்கு அது எவ்வளோ ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத வந்து நாச்சியார் திருமலையில் ஸ்ரீ ஆண்டாள் சொல்கிறா. அதாவது என்ன சொல்கிறாள்னாக்கா, இது ரொம்ப அழகான பாசுரம். நான் வந்து நாயிகா பாவத்தில் வந்து இந்த நாயகன் என்னை விட்டுட்டு போயிட்டானே என்னை வந்து கண்டுக்காமல் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்படிங்கிறச்சே சொல்கிறான், என்னைக்கு தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்க போகிறதோ அப்படின்னு சொல்லி ஒரு 2 விஷயங்கள் சொல்கிறா. ஒன்று வந்து அந்த என்னைக்கு வந்து அவன் பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு ஊதுற சங்கு ஒலி எனக்கு அவனுடைய அழகான பவழ வாய் வச்சுட்டு ஊதுற பாஞ்சஜன்யத்தின் ஒலி எனக்கு கேட்க போகிறது. என்னைக்கு அவனுடைய சார்ங்கவில் நான் ஒலியம், சார்ங்கம் அப்படிங்கிற அவனுடைய வில் இருக்கே அதனுடைய நான் ஒலி, இந்த ட்வாங் வந்து என்னைக்கு கேட்க போகிறது அப்படிங்கிற மாதிரி. பூங்கொள் திருமுகத்து மலர் போன்ற அழகிய இந்த திருப்பவளங்கள் இருக்கே, இந்த திரு அதரங்கள் இருக்கே, அந்த திரு அதரங்களில் மடுத்து வச்சு ஊதிய சங்கு ஒலியும் பாஞ்சஜன்யத்தினுடைய அந்த சப்தமும், சார்ங்கவில் நான் ஒலியும், இந்த சார்ங்கவில்னுடைய நான் ஒலி இருக்குது, ட்வாங் இருக்கே, தலை பெய்வது எங்கே ஆண்டுகளோ, என்னைக்கு எனக்கு அந்த கேட்குற பாக்கியம் கிடைக்க போகுதுன்னு. இதை வியாக்கியானத்தை பெரிய வாச்சாரன் பிள்ளை ரொம்ப அழகாக சொல்கிறார். இது வந்து என்னன்னாக்கா, ஷீ இஸ் ரெஃபரிங் டு 2 இன்சிடென்ட்ஸ். ஒன்று வந்து கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் வந்து ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். பட் அது வந்து என்னன்னாக்கா, ஒரிஜினலி ருக்மிணி தேவியை வந்து சிசுபாலனுக்கு கொடுக்கறதாக வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான் ருக்மிணி தேவியுடைய பிரதர் அப்படிங்கிறவன். ஸோ அதனால் வந்து அப்போ வந்து அவள் கலைஞன் இருக்கிற சமயத்தில் இவன் கிருஷ்ணன் வந்து தன்னுடைய தான் வந்துட்டேன்னு காமிக்கிற மாதிரி பாஞ்சஜன்யத்தை ஊதுறான். அந்த ஒலி வந்து அவளுக்கு எவ்வளவு ரீஅஷூரிங்காக இருந்திருக்கும், அதை நினச்சி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சார்ங்கவில் நான் ஒலியும், இந்த ஸ்ரீராமன் வந்து தன்னுடைய வில்லவருடைய நான் ஒலி எழுப்பினானே, அது வந்து அந்த சீதைக்கு எவ்வளவு இது ரீஅஷூரிங்காக இருந்திருக்கும், அதே நினச்சி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து எனக்கு ரெண்டுமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதான் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஹியர் தட் பாஞ்சஜன்யம் ப்ளோ அண்ட் ஐ வாண்ட் டு ஹியர் த ட்வாங் ஆஃப் ஹிஸ் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்கு எதுக்கு 2 வேணும், ஒன்று போகிறாதா என்ன, இது ஒன் வாஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ருக்மிணி தேவி, தி அதர் வாஸ் சஃபிஷியன்ட் ஃபார் சீதா தேவி, உனக்கு எதுக்கு 2 வேணும் அப்படின்னாக்க, என்னுடைய ஆற்றாமை வந்து அவளுடைய ஆற்றாமையை விட பெருசு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாளாம் அது வந்து. ஸோ அந்த விதத்தில் வந்து அதாவது மை despair is much greater than their despair
அதனால வந்து ஐ நீட் டு ஹியர் போத் of them அப்படிங்கிற மாதிரி. பூங்கோள் திருமுகத்து மடுத்து ஊதிய சங்கொலியும் சார்கவில் நானொலியும் தலைப்பெய்வது எஞ்ஞான்று கொள்ளும். ரொம்ப அழகான பாசுரம் அது. அதில் வந்து திருமாலரும் சோலையில் அதை மங்களாசாசனம் பண்ற பாசுரம் ரொம்ப அழகாக சொல்ற. கூங்கலரும் பொழில் மாலரும் சோலையில் கொன்றைகள் மேல் தூங்கு பொன் மாலைகளோடு உடனா நின்று தூங்குகின்ற இந்த கொன்றை பூக்கள் நிறைய இருக்காம் இந்த திருமாலரும் சோலை அப்படின்னு சொல்ற அந்த அழகர் கோவில் அப்படிங்கிறதுல அந்த ஸ்தலத்துல இந்த கொன்றை பூக்கள் வந்து சிவபெருமானுக்கு தான் ரொம்ப பிடிக்குமா, இந்த பெருமாளுக்கு நம்மளுடைய பெருமானுக்கு பிடிக்காதான். ஸோ அதனால வந்து திருமாலரும் சோலையில் இருக்கிற கொன்றை பூக்கள் வந்து யூஸ்லெஸ் ஆயிடுறது. ஏன்னாக்கா அங்கே சிவபெருமானுக்கு கோவில் ஒன்றும் கிடையாது. அது எப்படி திருமாலரும் சோலையில் கொன்றை பூக்கள் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கோ அது மாதிரி நானும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ரொம்ப அழகான இது அனாலஜி அது. இதே மாதிரி அஃப்கோர்ஸ் தொண்டரடி புடியாழ்வார்னு சொல்கிறாரு எவ்வளவு யூஸ்லெஸ்ஸாக இருக்கேங்கிறது. தாகம் எடுக்கிறவாளுக்கு எப்படி சமுத்திரத்தினுடைய ஜலம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். தாகம் எடுக்கிறவாளுக்கு சமுத்திர ஜலத்தை சாட்டா அந்த தாகம் அடங்காது அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். அதே மாதிரி நானும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து ஒரு சர்டன் சமயத்தில் நாகாஸ்திர பானம் போட்டு இந்திரஜித் வந்து ஸ்ரீராமர் ஸ்ரீ லக்ஷ்மணன் அவள் 2 பேரையும் கட்டி போட்டுறான். அப்போ வந்து கருடன் வந்து வறட்சியை வந்து பறந்து வருது. அது இவாளை இது பண்ணுறதுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி கருடனுடைய சிறகு இருக்கு இல்லையா, அந்த விங்ஸோட டிப்ல உள்ள அந்த காத்து வந்து அவள் மேலே பட்ட உடனே இந்த நாகாஸ்திரத்தினுடைய எஃபெக்ட் எல்லாம் போயிடுறது. அவள் இந்த மூர்ச்சை ஆயிருந்தவா வந்து முழிச்சுன்றாவா. அதை பற்றி சொல்கிற ஒரு இது. ஸோ கருடனை வந்து 3 விதமாக டிஸ்கிரைப் பண்ணுறார். ககனச்சர கனககிரி கரிமதர நிகமமய நிஜ கருட கருத நிலலவகளித விஷவதன சரகதன. ஸோ அந்த ஏபிசிங்கிறது வந்து 3 விதமான டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் கருடா அப்படிங்கிற மாதிரி. ஒன்று என்னன்னாக்கா ககனச்சர கனககிரி. ககனச்சர, ககனம்னா ஆகாசம், சரனா சஞ்சரிக்கிற, ஆகாசத்தில் சஞ்சரிக்கிற. கனககிரினா லிட்ரலாக த கோல்டன் மவுண்டன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ அதாவது கருடனுக்கு ரொம்ப ஒரு பொன்மயமான தேஜஸ் இருக்கும், அதனால கனககிரின்னு சொல்கிறா. இன்னொன்று வந்து கனககிரிங்கிறது மேரு மலை மாதிரி. ஸோ கருடன்கிறவன் பெருசாக இருக்கிறான், அதனால ஆகாசத்தில் அவன் பறக்கச்சே ஒரு மேரு மலையே வந்து பறக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ ஆகாசத்தில் சஞ்சரிக்கிற மேரு மலை என கனககிரி அப்படிங்கிற மாதிரியான கரிமனாக்கா அந்த பெருமையை தாங்கி இருக்கிற கருடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன். இன்னொன்று நிகமமய அப்படிங்கிற மாதிரி இந்த வேதஸ்வரூபம். நிகமனாக்கா இது வேதம் அர்த்தம். நிகமாந்த தேசிகன்னு சொல்கிற மூலிய வேதாந்த தேசிகங்கிறது நிகமாந்த தேசிகன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிகமன்னா வேதங்கள் அப்படி நிகமமய. ஸோ வேதஸ்வரூபியானவன் அப்படிங்கிற மாதிரி. நிஜ கருட, நிஜனாக்கா தன்னுடைய, அதை எம்பெருமானுடைய சொந்த கருடன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிஜ கருட தன்னுடைய அப்படிங்கிறது 3வது டிஸ்கிரிப்ஷன். அது ஏன்னா எம்பெருமானுக்கு சொந்தமானது தானே இது, அதனால நிஜ கருட. அப்படிப்பட்ட கருடன் இருக்கானே, அப்படிப்பட்ட கருடனுடைய கருதநில லவ அப்படிங்கிற மாதிரி தான் இறக்கை காற்றின் சிறிய பாகத்தால் டிப் ஆஃப் த விங்ஸ்ல உள்ள காத்து, அந்த காத்தினுடைய ஈவன் ஸ்மால் பார்ட் வந்து கருதநில லவ ஸ்மால் பார்ட் வந்து அதனால கலித்தனாக்க நீங்கின, அதனால போயிடுத்து, காட் ரிமூவ்ட் அப்படிங்கிற மாதிரி. என்னது போயிடுத்து? விஷவதன, விஷத்தை முனையிலுடைய, அதாவது நாகாசுரங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறார். விஷவதன, வதனம்னா ஃபேஸ். ஸோ த டிப் இந்த கேஸில் இந்த நாகாஸ்திரத்தினுடைய டிப்பு சொல்கிறார். இந்த பாய்சன் டிப்ட் நாகாஸ்திரங்கள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி. விஷத்தை முனையிலுடைய ஷரகதன, நாகாஸ்திரங்களால் உண்டான ஹிம்சையை உடையவனே. இந்த நாகாஸ்திரங்கள்னால உனக்கு ஹிம்சை இருந்தது, அந்த ஹிம்சையை வந்து நீங்க கழித்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை போக்கடிச்சது அந்த கருடன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அந்த கருடனுடைய இது பெருமையும் இதில் சொல்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்ட நீ கஷ்டப்பட்ட அந்த கஷ்டப்பட்டிருக்கிற சமயத்தில் உன்னுடைய கருடன் வந்து இந்த வேதஸ்வரூபியான கருடன் வந்து ஆகாசத்தில் சஞ்சரிக்கிற மேருமலையாக இருக்கிற அந்த கருடன் வந்து அவன் வந்து இது பண்ணாது, நாகாசுரத்தினுடைய எஃபெக்ட் இது பண்ணால் அதுக்கு அப்படிப்பட்ட இது நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். ஸோ இது வந்து இந்த கருடனை பற்றி சொல்கிறச்சே நிகமமய, அவன் வேதஸ்வரூபிங்கிறது நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். சதுஸ்லோகியில் வந்து முதல் ஸ்லோகத்தில் தாயாரை பற்றி சொல்கிறச்சே என்ன சொல்ற? காந்தஸ்தே புருஷோத்தமாக பணிபதி சையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ அப்படின்னு. அதாவது தாயே, உனக்கு வந்து நீ பெரிய கொக்கா பிடிச்சிட்டேனே, அந்த இவன் புருஷோத்தமன் தான் அவனுடைய கணவன் அவன். இந்த அதே மாதிரி இந்த சர்ப்பங்களுக்கு ராஜாவான ஆதிசேஷன் வந்து உனக்கு அவன் ஆசனமும் சரி படுக்கையும் வந்தானவன். அதே மாதிரி வேத ஆத்மா, வேதத்தினுடைய சுரூபமான அந்த கருடன் இருக்கான, விஹகேஸ்வரோ பறவைகளுக்கெல்லாம் ராஜாவான அந்த இவருக்கானே அவன் தான் வேதாத்மா விஹகேஸ்வரோ. அவன் வந்து உனக்கு போத்
ஆசனம் அண்ட் வாகனம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அந்த இஸ் நிகமமய அப்படிங்கிறது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கருட பஞ்சாசத்துலேயும் வந்து சுவாமி தேசிகன் அழகாக சொல்கிறார். அதாவது கருடன் வந்து அவன் வந்து வேதஸ்வரூபி, வேதமயம் அப்படின்னு சொல்றச்சே வந்து உபனிஷத்துகள்லையும் அது சொல்லியிருக்கு. அதை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அவர் கருட பஞ்சாசத்துல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருனாக்க, கருடனுடைய ஒவ்வொரு அவயவம், எவ்ரி பார்ட் ஆஃப் ஹிம், எவ்ரி லிம்ப் ஆஃப் ஹிம் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் தி வேதா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னாக்க காயத்ரம் அப்படிங்கிற சாம வேதத்தினுடைய பார்ட் வந்து அவனுடைய கண்கள், அது கருடனுடைய கண்கள். ஸோ கருடனுடைய கண்கள் வந்து தே ஆர் ஒன் பார்ட் ஆஃப் த வேதம். அவனுடைய தலை வந்து திரிவிருத் அப்படின்னு இன்னொரு பார்ட் ஆஃப் த வேதம் இருக்கே, அது வந்து அதே மாதிரி. அவனுடைய பேர் வந்து யஜுர் மந்திரங்கள், அது அவனுடைய பேரே வந்து ரெப்ரசன்ஸ் யஜுர் மந்த்ராஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதைத்தான் வந்து இதுலயும் அந்த ஸ்வேதாஸ்வர தைத்திரிய சம்ஹிதையிலையும் சொல்றது. அதுல வந்து யூ ஆர் த வைட் விங்டு பேர்டு கருடா, உன்னுடைய தலை இருக்கே அது வந்து திரிவிருத் அப்படிங்கிறது சாமன். அதே மாதிரி லோவர் பாடி வந்து வாமதேவிய சாமன், அவனுடைய ஐஸ் வந்து காயத்ரி சாமன், ஆத்மா வந்து ஸ்தோமன் அப்படிங்கிற மாதிரி. ஸ்தோமன்கிறது another part of the வேதாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் கருடா, உன் கண்ணு வந்து இது, உன் மூக்கு வந்து இது அப்படிங்கிற மாதிரி எவ்ரி திங் அபவுட் ஹிம் இது இஸ் வேதா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். நேத்ரம் காயத்ரமுச்சேயம் त्रिवृदित च शिरों नामधेयं यजूंषि அப்படின்னு போகிறது. அதே இதை வந்து தைத்திரிய சமீதையிலையும் அதே இது சொல்லியிருக்கா. சுபர்ணோசி கருத்மான். ஸோ கருத்மான் உடைய சுப்பர்னோசின்னு அந்த பறவை, பெரிய பறவை கருத்மான் சொல்லப்படுற இந்த கருடன் வந்து அவனுடைய அவனுடைய சிரம், அவனுடைய தலை வந்து என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதே மாதிரி சக்ஷு, கண்கள் வந்து என்னங்கிறது சொல்றது, ஆத்மாங்கிறது என்னங்கிறது சொல்றது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹிம் வந்து தே ரெப்ரசன்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேதம். அண்ட் அதை வந்து அவர் சுவாமி தேசிகன் வந்து கருட பஞ்சாசத்துலையும் அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவன் ஆன்டிடோட் நாகாஸ்திரம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் சர்ப்ரைசிங். ஏன்னா கருடன் வந்து உனக்கு நிஜமாவே பகைவர்கள் வந்து பாம்புகளை வந்து ஈஸியாக சாட்டுருவானோ அப்படிங்கிறது. அதே கருட பஞ்சாசத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அது பாதாள உலகம் வந்து, பாதாள உலகத்தில் ஒரு தடவை வந்து கருடன் வந்து அங்கே போய் உள்ள எல்லா பாம்புகளையும் சாட்டானாம். ஸோ அந்த பாதாள உலகங்கிறது ஒரு வயல் மாதிரி நினச்சிக்கோங்க. அங்கே உள்ள பாம்புகள் எல்லாம் வந்து பயிர் மாதிரி, ஸோ அந்த கிராப்ஸ் மாதிரி. அந்த அறுவடை செய்ய அந்த ஹார்வெஸ்டர் வந்து இந்த கருடன் அப்படிங்கிற அர்த்தத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸோ த ஆர்மி ஆஃப் ஸ்னேக்ஸ் வாஸ் லைக் கிராப்ஸ் in the field of Patala world. Garudan was a harvester and his speed makes the 7 Kula Parvatas shake and move. அவன் பறக்கிற வேகத்தில் வந்து 7 குல பர்வதங்களும் நடுங்கிறது அப்படிங்கிற மாதிரி. மே திஸ் கருடா பெஸ்டோ குட்னஸ் ஆனஸ் அப்படின்னு கருட பஞ்சாசத்தை சொல்றார் அவர். பாதாள க்ஷேத்ர பக்வயம் द्विरसन शालिविच्छेदशाली शैलीं सप्तशैलीं लघिमदरभसहयं சௌது சாத்வீம் சுபர்ணக அப்படின்னு போகிறது. ஸோ அது ஆன்டிடோட் நாகாஸ்திரம் அது ஈஸியாக தெரியுது. இந்த நிஜ கருட, நிஜன்னாக்கா தன்னுடையன்னு அர்த்தம். அவனுடைய கருடன் அப்படிங்கிற 3வது டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காரோ இல்லையோ. அதாவது இன்ட்ரோடியூஸ் பாருங்க, இதில் வந்து என்னாக்கா வால்மீகி ராமாயணத்தில் கருடன் வருது. கருடன் வந்து இவன் நாகாஸ்திரத்தால் கட்டுண்ட ஸ்ரீராம லக்ஷ்மணருக்கு ஹெல்ப் பண்ணுறச்சு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. இமேஜின் கருடா ஹேவிங் டு இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப் டு எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் சொல்கிறார். அது சொல்றச்சே கருடன் சொல்றது, ஓ ராமா, I am Garutman, I am the Garudan, your dear friend, and you may not know this, but I am your dear friend and outer breath. அப்படி உன்னுடைய பிராணனே நான் தான். உனக்கு உள்ளுக்குள்ள ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு பிராணன் இருக்கு. அதை தவிர அவுட் சைட் ஆஃப் யூ இயங்குற ஒரு பிராணனும் ஒன்று இருக்கு. அந்த பிராணன் நான் தான். அது அதனால ஐ கம் டு ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அஹம் சகாதே காகுத்ஸ்தயம் பிரிய பிராணோ பகிஷ்சரக வெளியிலே சஞ்சரிக்கின்ற பிராணன் நான் தான். உன்னுடைய வெளியில சஞ்சரிக்கின்ற பிராணன் நான், உள்ள சஞ்சரிக்கிற பிராணன் வேற ஒன்று இருக்கு உனக்கு. கருத்மானிஹ சம் பிராப்தோ
யுவயோக் சாஹ்ய காரணாத் அப்படின்னு சொல்றது அந்த கருடன் சொல்றது. ஸோ அதனால அப்படி சொல்றதுனால நான் உன்னுடைய ஃப்ரெண்டு, நான் உன்னுடையவன் அப்படின்னு சொல்றதுனால அந்த நிஜ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கார். அவனுடையது, அவனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாதிரி, தன்னுடைய அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் சொல்றார் அவர். ஸோ இது இட்ஸ் நாட் சம் டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர் டு ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? அப்புறம் வந்து இந்த ராட்சசா இதையும் இப்போ யுத்தத்தை பற்றி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறார். அதாவது என்னன்னாக்கா ராட்சச ஜெனரல்ஸ்லாம் வந்து, அந்த தளபதிகள்லாம் வந்து, அவளோட லீடர்ஸ்லாம் வந்து அவளுக்கு தே ஹேவ் அ வெரி லோ ஒப்பீனியன் ஆஃப் த வானராஸ். அதனால் அவளுக்கு வந்து வானர ஆர்மியை ஃபைட் பண்ணுறச்சு அவள் தேவர் கிரேட்லி அஷேம்ட் அண்ட் எம்பாரஸ்ட் போல இருக்கு. ஓ, இதை போய் நாங்கள் இப்போ ஃபைட் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி அந்த வெக்கத்தில் வந்து அவள் வந்து கண்ணை மூடிக்கிறாளாம். அந்த கண்ணை மூடிக்கிறச்சு அவள் வந்து தே கெட் கில்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது கிருதச்சர் அது பார்த்தேன்னாக்கா முன்பு என்றுமே செய்யப்படாத வானரர்களோடு யுத்தத்தை செய்வதால், அதாவது இது வரைக்கும் முன்னாடி தேவர் நெவர் ஃபாட் வானரா ஆர்மி பிஃபோர். அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்த அப்படி பண்ணுறதுனால என்ன வந்ததுனாக்கா அவளுக்கு வெட்கம் வந்துதான், ஷேம் எம்பாரஸ்மெண்ட் வந்துதான். அந்த வெட்கத்தினால கண்ணை மூடிண்டாளாம். கண்ணை மூடிண்டா கண்ணை சின்னதாக்கின்றா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் வருது. பல்வகையான ராட்சச படைகளின் தலைவர்கள், ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் த ஆர்மி, அதனுடைய ஜெனரல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணோம். ஐயோ, நம்ம வானர ஆர்மியை போய் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கே, இது வந்து ஐ கேனாட் புட் இட் ஆன் மை ரெஸ்யூமே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்கிறாவா வந்து தலைவர்களின் மார்பு என்ற கதவை பிளப்பதில், அவளுடைய மார்பு அப்படிங்கிற இட்ஸ் லைக் அ டோர், அந்த கதவை பிளந்து தள்ளுறதுல உள்ள சாமர்த்தியத்தால் ஆடம்பரத்துடன் கூடிய கோபம் கலந்த செருக்கை கர்வத்தை உடையவனே அப்படிங்கிற மாதிரி. அதாவது அந்த அவளுடைய மார்பை பிளக்குறது. இதில் என்னன்னாக்கா ஆக்சுவலாக மெனி ஆஃப் தோஸ் ஜெனரல்ஸ் ஆர் கில்ட் பை த வானரா ஆர்மி, த வானராஸ் தெம்செல்வ்ஸ். ஆனால் சுவாமி தேசிகன் வந்து அந்த கிரெடிட்டை வந்து ஸ்ரீராமனுக்கு கொடுக்குறார். ஸோ ஜஸ்ட் ப்ரீஃபாக வந்து வியாக்கியானத்தை பார்த்தேன்னாக்கா என்ன சொல்கிறாருனாக்கா, ஈவன் தோ தட் தீஸ் ஜெனரல்ஸ் வர் கில்ட் மெயின்லி பை த வானராஸ், ஸ்ரீராமன் கெட்ஸ் த கிரெடிட் பிகாஸ் ஹீஸ் த லீடர். ஸோ லீடர் வந்து கெட்ஸ் போத் கிரெடிட் அண்ட் பிளேம் ஃபார் எவ்ரி திங் டன் பை தி ஆர்மி அப்படிங்கிறதுனால அந்த விதத்தில் சுவாமி தேசிகன் வந்து அந்த கிரெடிட்டை ஸ்ரீராமனுக்கே கொடுத்துருக்கார். அதாவது வானரங்கள் தான் அந்த ஜெனரல்ஸை கொன்னதுகள், இருந்தாலும் அது இவன் தான் இது பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த மார்பு, அந்த ஜெனரல்ஸுடைய மார்பு அப்படிங்கிற கதவை பிளக்கிறானவன், அந்த அளவுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அந்த சாமர்த்தியத்தினால இவனுக்கு ஒரு ஆடம்பரத்தில் ஒரு ஃபிளாம்போயன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்வாள், ஒரு ஆடம்பரத்துடன் கூடிய ஒரு ஸ்வாகர் அப்படின்பாள். அது மாதிரி ஆடம்பரத்துடன் கூடிய கோபம் கலந்த செருக்கு, இவனுக்கு கோபமும் இருக்கு இந்த ராட்சசா ஜெனரல்ஸ் மேல. அதுக்கு மேல செருக்கு, ஒரு கர்வம் இருக்கான், ஒரு மிடுக்கு இருக்கான். ஐ கேன் டூ எனிதிங் ஐ வாண்ட் டு தேம், தே ஆர் நோ ஈக்குவல் டு மீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அந்த கர்வத்தை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அக்ருத பண்ணப்படாத சர, ஸோ முன்பு எப்பொழுதுமே பண்ணப்படாத வனச்சரனாக்க வனத்தில் சஞ்சரிக்கின்ற, ஸோ வனச்சரனாக்க வானரங்கள் சொல்றது. ராத்திரி வேளையில சஞ்சரிக்கிறவர் அப்படின்னு சொன்னாக்கா ராட்சசர்களை சொல்றது அப்படிங்கிற மாதிரி. ஸோ வனச்சரனாக்க வானரர்கள், வானரர்களோடு ரண யுத்தத்தை கரண செய்வதால் வந்த. So Vanachara, so again, if you follow the Tamil meaning, you will find that the words, the meanings appear almost exactly the same sequence as the original Sanskrit words. So Vanachara, Vanarangalodu, Rana, Yuddhathai, Karana, செய்வதால் வந்த. வைலக்ஷ்ய கூணித அக்ஷ, வைலக்ஷ்யனாக்க வெட்கத்தினால, கூணித்தனா சின்னத மூடின அல்லது சின்னதான அக்ஷ கண்கள் அப்படிங்கிற மாதிரி. அதனால கண்களை மூடின அப்படிப்பட்ட பகுவித பல வகையான ரக்ஷோ பலாத்யக்ஷ, ராட்சச, பலனாக்க ஆர்மி, அத்தியக்ஷனா லீடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ரக்ஷோ பலாத்யக்ஷ அப்படின்னாக்க பல்வகையான ராட்சச படைகளின் தலைவர்கள் இருக்காள், ஜெனரல்ஸ் இருக்காள், அவளுடைய வக்ஷக கவாட்ட, வக்ஷகனாக்க மார்பு, செஸ்ட். இந்த செஸ்ட் அப்படிங்கிற கவாட்ட அப்படிங்கிற கதவு இருக்கே, அதை அதை பிளப்பதுனாக்க ஸ்பிளிட் பண்றது, பாட்டன படிமை, அதுல உள்ள சாமர்த்தியத்தால், அதை ஸ்பிளிட் பண்றதுல உள்ள சாமர்த்தியத்தினால சாட்டோப, எனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு ஆடம்பரம், அவனுக்கு ஒரு ஸ்வாகர் ஒன்று இருக்கு. அந்த சாட்டோப தான் ஆடம்பரத்துடன் கூடிய
கோப அவலைப்ப அப்படிங்கிற மாதிரி. கோபம்னா கோபம், அவலைப்பனாக்கா அந்த செருக்கு, கர்வம், ஹாட்டினஸ் அப்படிங்கிற மாதிரியான அது இது. அப்படிப்பட்ட உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்ரீராமன் அவர் ப்ரைஸ் பண்ணுறார் அவர். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் கிரெடிட் வந்து த மோஸ்ட் ஆஃப் த ஜெனரல்ஸ், இவர் ரெஃபர் பண்ணுற ஜெனரல்ஸ் வந்து தூம்ராக்ஷன் ஒரு ஜெனரல், வஜ்ரதம்ஷ்டன் ஒரு ஜெனரல், இவெல்லாம் they were killed by the Vanaras. Swami Deshikan gives credit to the leader Sri Rama, since all credit and blame accrue to a leader அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து ராமனுக்கும் ராவணனுக்கும் முதல் தரமாக யுத்தம் நடக்கிறது. அந்த முதல் தரமாக யுத்தம் நடக்கிறச்சே ராமன் வந்து அவன் நிறைய பானங்களை வந்து ராவணன் மேலே போட்டு அந்த ராவணனை வந்து டயர்ட் ஆக்கிடுறான். அவன் வந்து டயர்ட், அவன் சக்தி இல்லாமல் பண்ணிடுறான். அது அந்த சக்தி இல்லாமல் பண்ணுறச்சே வந்து he could have, Rama could have taken advantage of it and killed him right there. Of course ராமாயணம் முடிஞ்சிருக்கும் அது அதோட. பட் ஆனாக்கா ஒரு வீரன் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. வீரன் வந்து he should not take undue advantage of an enemy. அதனால வந்து அவன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஈக்குவல் ஃபுட்டிங்கில் இருக்கிறச்சே அவனை ஜெயிச்சாக்க அது வந்து பெரிய பேர். இது அவன் வந்து when he is down அந்த மாதிரி சமயத்தில் பண்ணாக்க வந்து that's not considered bravery அப்படிங்கிற அர்த்தத்தில். அந்த சமயத்தில் நீ சொல்கிறார், ஸ்ரீராமன் சொல்கிறார், நீ வந்து நீ டயர்டாயிட்ட போல இருக்கு, நீ நிறைய வானர வீரர்கள்லாம் வேற கொண்டு இருக்கேன்னு அவனுக்கு வேற ப்ரைஸ் வேற பண்ணிடுறார் அவர். அப்படி நல்ல பெரிய பெரிய வீரர்கள்லாம் வேற கொண்டு இருக்க, நிறைய டயர்டாயிட்ட நீ, அதனால் நீ ஒன்று பண்ணு, நீ ஆற்றுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்ரீராமனை பொறுத்த வரைக்கும் தட்ஸ் தி ரைட் திங் டு டூ ஃபார் அ ட்ரூ க்ஷத்ரியா அப்படிங்கிற மாதிரி. இவனை பொறுத்த வரைக்கும், இந்த ராவணனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எனிமி வந்து பிச்சை போடுறான், உயிர் பிச்சை கொடுக்குறானோ இல்லையோ, அது வந்து that's a great shame to him. They would rather be killed in the battlefield than be sent home out of pity. So அந்த pity இருக்கே, the pity with which he said இன்று போய் நாளை வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்றானே, அது வந்து it bothers ராவணன் quite a bit. பட் ஆனாக்கு இதில் வந்து சொல்றாரு அவர், இப்படி அப்படி அவனுக்கு ஒரு ஓய்வு எடுத்துட்டு திரும்பி வர்றதுக்கு சான்ஸ் கொடுத்தியே, அந்த மகிமையை என்னன்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸ்கட்டுரட தடனிடங்கிருதி சட்டுல கடோர कार्मुक विनिर्गत विशंकट विशिक विताडन विघटित मकुट विह्वल विश्रवस्थनय विश्रम समय विश्राणन विख्यात विक्रम. எவ்வளோ வார்த்தைகள் வின்னு ஆரம்பிக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி வினிர்கத, விஷங்கட, விஷிக, விதாடன, விகட்டித, விஹ்வல, விஸ்ரவஸ்தனய, விஸ்ரம, விஸ்ராணன, விக்யாத, விக்ரம அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கார் அவர். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மாதிரியான சக்தி வந்து அவருக்கு தான் உண்டு. ஸோ கட்டுரட்ட, அதாவது மீனிங் பார்த்தேன்னாக்க, கடோரமாக ஒலிக்கின்ற வில் முனையினுடைய டங்காரத்தினால், அதாவது ராமன் வந்து தன்னுடைய வில்லை வந்து யூஸ் பண்ணுறச்சே அது போடுற சப்தம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கான், ரொம்ப டெஃபனிங்காக இருக்குது. கடோரமாக ஒலிக்கின்ற, காதெல்லாம் செவிடாக்குற மாதிரி ஒலிக்கிறது இது. அப்படிப்பட்ட வில் முனையலுடைய டங்காரத்தினால், அந்த டங்காரம்ங்கிற சவுண்ட்னால, அந்த சவுண்ட் வந்து இனியதாயும் கொடியதாயும் அப்படிங்கிற மாதிரி, இட்ஸ் போத் ஸ்வீட் அண்ட் ஃபியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது வானரங்கள் அந்த சத்தத்தை கேட்கறச்சே அவளுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, ஆனால் அதே இதை ராட்சசாஸ் அதை கேட்கறச்சே அது வந்து ரொம்ப ஃபியர்ஸாக இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றார். இனியதாயும் கொடியதாயுமான அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது டங்காரத்தினால் இனியதாயும் கொடியதுமான வில்லினில், அப்படிப்பட்ட வில் அது. அந்த வில்லேருந்து வந்த கொடூரமான அம்பி, ஸோ ஃபெரோஷியஸ் ஆரோஸ் வந்து வருது அது. அந்த அம்பின் அடியால், ஸோ ஃப்ரம் த ஹிட் ஆஃப் தோஸ் ஆரோஸ், அதனால இவனுடைய தலையிலிருந்து பிரிக்கப்பட்ட கிரீடங்களை உடையவனும், ராவணனுடைய கிரீடங்கள்லாம் கீழே விழுந்துருத்தோது. த ஆரோஸ் வந்து நாக்ட் ஆஃப் ஹிஸ் கிரவுன்ஸ் அப்படிங்கிற 10 தலைகள்லேருந்தும் கிரீடங்களை, நாட் த ஹெட்ஸ் themselves, ஜஸ்ட் த கிரீடங்களை தள்ளி விட்டுடுத்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ராஜாவுக்கு ஒரு கிரீடம் இல்லைனாக்கா அவனுக்கு வந்து அழகு கிடையாது, அவனுக்கு அந்த கௌரவம் கிடையாது இல்லையோ, அதனால் பிரிக்கப்பட்ட கிரீடங்களை உடையவனும். ஸோ அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ராவணன். தளர்ந்தவனும், ஸோ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட் பிகாஸ் ஸ்ரீ ராமா மேட் ஷூர் ஆஃப் தட். விஸ்ரவசின் புத்திரனும், விஸ்ரவசுங்கிறவனுடைய புத்திரன் தான் ராவணன் அது. ஸோ விஸ்ரவசின் புத்திரனும் ஆகிய ராவணனுக்கு களைப்பு ஆறும் காலத்தை, களைப்பு ஆறும் ரெஸ்ட் கொடுக்கறது, ஸோ களைப்பு ஆறுறது காலம் வந்து அவனுக்கு வந்து அவனுடைய டயர்ட்னஸ் போகிறதுக்கு ஒரு டைம் கொடுக்குறானே, அதை கொடுக்கறதுனால பிரசித்தி பெற்ற வீரத்தை உடையவன். அதனால he got considerable fame. ஸ்ரீராமா got considerable fame. அப்படி பிரசித்தி பெற்ற வீரத்தை உடையவனே, ரொம்ப ஒரு க்ளோரியஸ்
பிரேவரி, க்ளோரியஸ் வேலர் அதனால காமிச்சிருக்க நீ அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அவர். சரியா? ஸோ கட்டுரட்டத் கர்ண கடோரமாக ஒழிக்கின்ற, காதெல்லாம் பழக்கிற மாதிரி ஒலிக்கின்ற, அது மாதிரி சத்தம் போடுறது. அட்டனி டங்கிருதி, அட்டனினாக்க வில் முனையிலுடையர் அப்படிங்கிற மாதிரி, த டிப் ஆஃப் தி போ அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து டங்கிருதி, டங்காரம் அப்படிங்கிற சவுண்டு பேர் டங்காரம் அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அந்த அந்த சவுண்டுனால சட்டுல கட்டோர, சட்டுலனாக்கா இனியதாகும், ஸ்வீட்டாகவும் இருக்கு. கட்டோரனாக்கா ரொம்ப கொடியதாகவும் இருக்கு, ரொம்ப ஃபியர்ஸாகவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடியன் ஐ எக்ஸ்பிளைன் த சட்டுல இது ஃபார் தி வானரங்கள், அதை கேட்கறச்சே அதுகளுக்கு ஸ்வீட்டாக இருக்கு. ராட்சசர்களுக்கு அது கேட்கறச்சே கட்டோரமாக இருக்குது. அப்படிப்பட்ட கார்முக வினிர்கத, வில்லிலிருந்து வெளியில வந்த, கார்முக வில்லிலிருந்து வினிர்கத வெளியில வந்த, விஷங்கட விஷிக விதாடன, விஷங்கடன கொடூரமான, விஷிக்க அம்பின், விதாடன அடினால. ஸோ ரொம்ப கொடூரமான த ஃபெரோஷியஸ் ஆரோ அது வந்து ஸ்ட்ரைக் பண்ணதுனால, அடினால. விகட்டித, விகட்டிதனா செப்பரேட்டட் அப்படிங்கிற மாதிரி. எதுலேருந்து தலையிலேருந்து க்ரௌன் காட் செப்பரேட்டட் இல்லையா, அது சொல்றார். விகட்டித்த தலையிலிருந்து பிரிக்கப்பட்ட, மகுட கிரீடங்களை உடையவன் அந்த ராவணன் அப்படின்னு ஒரு முதல் டிஸ்கிரிப்ஷன் சொல்றார். ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் வந்து விஹ்வல அப்படிங்கிற மாதிரி சொல்றார். விஹ்வலன்னா தளர்ந்தவன், அப்படி சோர்ந்து போயிட்டான், இஸ் டயர்ட், எக்ஸ்ட்ரீம்லி டயர்ட், ஃபெட்டிக்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மூணாவது வந்து விஸ்ரவஸ் தனைய, விஸ்ரவசனுடைய புத்திரனானவன் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட இந்த ராவணன் இருக்கானே அவனுக்கு விஸ்ரம சமய, விஸ்ரமனாக்கா ரெஸ்ட் எடுத்து, ரெஸ்ட் சமய, ஸோ களைப்பு ஆறும் கால, சமயம்னாக்க டைம். ஸோ த டைம் டு ரெஸ்ட், டைம் டு டேக் ரெஸ்ட், அதை வந்து விஸ்ராணனை அதை கொடுத்ததுனால விக்கியாதன பிரசித்தி பெற்ற விக்ரம, வீரத்தை உடையவனே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொடுத்தியே. அது வந்து ஒரு ரிப்ரீவ் ஒன்று கொடுத்தியே, ஆஹா அது எவ்வளோ பெரிய விஷயம் அது, அதனால உனக்கு பெரிய ஒரு க்ளோரி வந்துருத்து, அந்த உன்னுடைய வீரத்துக்கு பெரிய க்ளோரி வந்துருத்து, அதனால பிரசித்தி பெற்ற வீரத்தை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதை. ஸோ இது வந்து வால்மீகி ராமாயணம் என்ன சொல்றதுனாக்க, ஸ்ரீராமன் வந்து ராவணன் கிட்ட சொல்றான், ராவணா, so this is at the point where he has lost his crowns and he is very tired and he is no longer able to fight. அந்த சமயத்துல instead of taking advantage of it, ஸ்ரீராமன் சொல்றான் to Ravana, a great task of killing mighty heroes has been accomplished by you. அவனுக்கு ஒரு கிரெடிட் மாதிரி கொடுக்குறான், நீ நிறைய பெரிய வானர வீரர்களை நீ கொன்னு இருக்க நீ ராவணா, அதனால நீ டயர்டா இருக்க, therefore you are exhausted. I declare that I will not send you to death அப்படிங்கிற மாதிரி. அதனால நான் I am not going to kill you today. ஓ கிங் ஆஃப் நைட் ரேஞ்சர்ஸ், அந்த நைட் ரேஞ்ச் அப்படி வனச்சரனாக்கா வானரங்கள், இது ராத்திரி வேளையில் சஞ்சரிக்கிறவாள்னு சொன்னாக்கா ராட்சசான்னு அர்த்தம். ஸோ கிங் ஆஃப் ராட்சசாஸ், ஐ நோ யூ ஆர் ஆகனைஸ்ட் ஆஃப்டர் த பேட்டில், ஸோ கோ டு லங்கா அண்ட் ரெஸ்ட் அண்ட் ரீஎன்டர் மவுண்டட் ஆன் யுவர் சேரியட் வித் போ, யூ வில் விட்னஸ் மை ஸ்ட்ரென்த். திரும்பி வா, அப்போ தெரியும் என்னுடைய ஸ்ட்ரென்த் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது உனக்கு தெரியும், நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். கிருதம் த்வயா கர்ம महत्सु भीमं हतः प्रवीरश्च कृतस्त्वया तस्मात् परिश्रान्त इति व्यवस्यन् त्वां शरैर् मृत्युवशो नयामि प्रयाहि जानामि रणार्दितस्त्वं प्रवेश्य रात्रिं चरराजलङ्कां. ராத்திரிம் சரராஜா, ராத்திரி சஞ்சரிக்கின்ற ராட்சசர்களுடைய ராஜனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். லங்காம் ஆஸ்வஹஸ்ய நேர்யாஹிரதி ச தன்வீம் ததா பலம் பிரேக்ஷ்யசி மே ரதஸ்தஹ அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இதில் வந்து கம்பனும் ரொம்ப அழகாக சொல்கிறார். கம்பன் வந்து
அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதாவது இந்த க்ரௌன்ஸ்லாம் இழந்துட்டு யுவஸ் இன் அ வெரி பத்தரிக் ஸ்டேட் அப்படிங்கிறத சொல்கிறார். எல்லிமைத்து எழு மதியமும் ஞாயிறும் இழந்த அல்லும் ஒத்தனன் பகலும் ஒத்தனன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ராவணனை பார்த்தா பகல் மாதிரியும் இருந்தது, ராத்திரி மாதிரியும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அல்லும்னாக்கா ராத்திரி, பகலும்னாக்கா ஒரு பகல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அல்லும் ஒத்தனன் பகலும் ஒத்தனன், அதான் என்ன சுவாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, மதியமும் ஞாயிறும் இழந்த அல்லும் ஒத்தனன் பகலும் ஒத்தனன். மதியம்னாக்கா சந்திரன், ஞாயிறுனாக்கா சூரியன். ஸோ மதியம் இழந்த அல்லும் ஒத்தனன், ராத்திரி சந்திரனே இல்லாத ராத்திரி மாதிரி இருந்தான், சூரியன் இல்லாத பகல் மாதிரி இருந்தான் அப்படிங்கிற மாதிரி. எல்லிமைத்து எழு, ரொம்ப பிரகாசத்தோடு எழுமே அந்த சந்திரனும் சூரியனும். அந்த சந்திரன் இல்லாத ராத்திரி மாதிரி இருந்தான், அந்த சூரியன் இல்லாத பகல் மாதிரி இருந்தான். அவனுக்கு எல்லாம் அவனோட தேஜஸ் கீஜஸ் எல்லாம் போயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ ஸ்ரீராமன் என்ன சொன்னாங்கிறத சொல்கிறார். இதில் தான் அந்த இன்று போய் நாளை வாங்குற ஃப்ரேஸ் அழகாக யூஸ் பண்ணுறார். ஆளையா ஒரு ராட்சசாவுடைய கிங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறார். உனக்கு அமைந்தன, உனக்கு அமைஞ்ச அந்த ஆர்மி இருக்கே, அது எப்படி எடுத்து பற்றி அது அழகா சொல்றார். மாருதம் வரைந்த பூளையா இன கண்டனை. மாருதம்னாக்கா சண்ட மாருதம்னு வச்சுக்கோங்க. பெரிய ஸ்டார்ம் ஒரு செடியில் பூக்கள் இருக்கு. இந்த பெரிய ஸ்டான் நல்லா பலார்னு ஒரு அடி கொடுக்குறது இந்த புஷஸ்க்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால பூக்கள்லாம் பறந்து போய்டுறதோ இல்லையோ, செடியிலேருந்து விழுந்து பறந்து போய்டுறதோ இல்லையோ, அதுதான் சொல்கிறார். மாறுதம் அது மாதிரி உன்னுடைய ஆர்மியும் அந்த மாதிரி ஓடி போயிடுத்துப்பார் அப்படிங்கிற மாதிரி துவம்சமாக எடுத்துப்பாரு. மாருதம் மறைந்த பூளை ஆயின கண்டனை. பூளைங்கிறது கைண்ட் ஆஃப் பூ, பூளைப்பூன்னு சொல்லுவாது. மாருதம் மறைந்த சண்ட மாருதம் பலார்னு ஒரு அடி கொடுத்ததுனாக்கா எப்படி இருக்கும், அந்த அடியில் பூக்கள்லாம் செடியை விட்டு போயிடுங்களே, அது மாதிரி இந்த உன்னுடைய ராட்சச ஆர்மி அந்த மாதிரி அடுத்து பூளையாயின கண்டனை பார்த்துக்கோத. அதனால இன்று இன்னைக்கு ஆத்துக்கு போயிடும், போர்க்கு நாளை வா என நல்கினன் அப்படிங்கிற மாதிரி. அதை ரொம்ப இன்று போய் நாளை சம்பூர்ண ராமாயணம் படம் பார்த்துருந்தேன்னா அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ராவணன் அழறான், இன்று போய் நாளைவான்னு சொல்லிட்டானே இவன், என்னுடைய கௌரவத்துக்கு அது என்ன ஆறுது அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான். அவன் சிவபெருமானுடைய பக்தனாலையும் இன்று போய் நாளை அப்படின்னு என்னை எங்கிட்ட ஒரு மனிதனோ ஒரு அல்பமான மனுஷன் அப்படின்னு ஒரு கண்டெம்டோட சொல்றார். நான் யாரு, ஒரு ராட்சசன், எத்தனை பேரை ஜெயிச்சிருக்கான்னு, என்ன போய் ஒரு மனுஷன், அல்பமான மனுஷன் இந்த மாதிரி சொல்றானே. என்னை ஒரு மனிதனோ புகழுவதோ இந்த மாதிரி சொல்லலாமா? அது எவ்வளவு பெரிய கௌரவ இழுக்கு எனக்கு, அந்த மாதிரி ஆக்கிட்டே சிவபெருமானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி சொல்றச்சே ரொம்ப அழகா சொல்றான். மண்மகள் முகம் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். மண்மகள் முகம் கண்டேன்னு எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. என்னக்க தமிழில் கொச்சையாக சொல்ல போனோம்னாக்கா மண்ணை கவினேன் அப்படின்னு சொல்லணும். அதாவது மண்ணை கவின்னா ஐ ஃபெல் ஃபேஸ் டவுன் ஆன் தி எர்த் அப்படிங்கிற இந்த பேட்டில் அப்படிங்கிற மாதிரி. இவன் அப்படி சொல்லலை, மண்மகள் முகம் கண்டேன், ஐ கேம் ஃபேஸ் டு ஃபேஸ் வித் மதர் எர்த் அப்படிங்கிற மாதிரி, டேம் எர்த் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவன். மண்மகள் முகம் கண்டேன், மனம் கலங்கிடும் நிலை இன்று ஏன் கொடுத்தாய் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட முறையிடுறான். என் திசை வென்றேனே அன்று இன்னிசை பொழுந்து உன்னை கண்டேனே, அவ்வளோலாம் உனக்கு பண்ணியிருக்கேனே, அப்படியும் நான் இந்த கதி கொண்டு வந்துட்டே அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இட்ஸ் a very moving song, even though he's a villain. Sometimes you feel sorry for a villain as well, knowing that he's going to pay the price in the end. சரியா? ஸோ எனிவே அது இந்த போன சூர்ணிகை. இப்போ கும்பகர்ணனுடைய வதத்தை பற்றி சொல்கிறார். கும்பகர்ணனுடைய கும்பகர்ணா வாஸ் லைக் அ மவுண்டன் அப்படிங்கிற மாதிரி, ஒரு குல பர்வதம் மாதிரி இருந்தானவன். அந்த கும்பகர்ணன் அவனுடைய யுவர் ஆரோ ஸ்பிளிட் ஹிம் லைக் அ வஜ்ராயுதம் மாதிரி அவனுடைய இதை மார்பை பிளந்தெடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதை பார்க்கலாம். அது சொல்கிறா, கும்பகர்ண குலகிரி விதளனதம்போளி பூதனே சங்க கங்கபத்ர. அதாவது கும்பகர்ணன் அப்படிங்கிற குல பர்வதம் அப்படிங்கிற மாதிரி. கும்பகர்ணன் இஸ் ஆல்மோஸ்ட் டிஸ்கிரைப்ட் அஸ் ஒரு பெரிய மலை மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அவன் எழுப்புறதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாளுங்கிறது உங்களுக்கு தெரியும். அது கும்பகர்ணன் அப்படிங்கிற குல பர்வதம் மாதிரி பெருசாக இருக்கிறானே, அவனுடைய அந்த பர்வதத்தை பிளப்பது, அதை ஸ்பிளிட் பண்ணுறதுல வஜ்ராயுதம் போல இருக்கு உன்னுடைய பானம் அப்படிங்கிற மாதிரி. வஜ்ராயுதம் போலவும்
தடை இல்லாததும், அதாவது இட்ஸ் டோட்டலி அன்ஹிண்டர்ட், அவனுடைய பானத்துக்கு வந்து அதை ஸ்டாப்பே பண்ண முடியாது அப்படிங்கிற தடை இல்லாததுமான பானத்தை உடையவனே, அப்படிப்பட்ட பானத்தை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது கும்பகர்ண குலகிரி. ஸோ பார்த்தீங்கன்னாக்க வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்த்தீங்கன்னா, கும்பகர்ண குலகிரி, கும்பகர்ணன் என்னும் குல பர்வதத்தை விதளன அதை பிளப்பதில், அதை பிளக்கிறதுல, அதை ஸ்பிளிட் பண்றதுல, தம்போலி பூத வஜ்ராயுதம் போலன்னு அர்த்தம். தம்போலி பூத வஜ்ராயுதம் மாதிரி, நிஷங்க அது மாதிரியும் தடை இல்லாததும். நிஷங்கன்னா தடையே இல்லாதவன், there's no unhindered அப்படிங்கிற மாதிரி, அன்ஹிண்டர்ட் இன் ஸ்பிளிட்டிங் எய்ம் அப்படிங்கிற மாதிரி. ஒன்று பானத்தை ஒத்தராலையும் தடுக்க முடியல, ஸ்டாப் பண்ண முடியல, அப்படிப்பட்ட கங்க பத்திர, அப்படிப்பட்ட பானத்தை உடையவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ இந்த குலகிரி அப்படிங்கிறது வந்து அதை சொல்றச்சே வந்து அகைன் வால்மீகி ராமாயணத்தை பார்த்தேன்னாக்க அவனுடைய கும்பகர்ணனை டிஸ்கிரைப் பண்றார். அவன் வந்து he was adorned with gold armlets, அவனுடைய வாயிலேருந்து ரத்தம் வருது, blood flowing from his mouth. அது என்ன மாதிரி இருக்குன்னாக்கா வாஸ் லைக் அ ரெயின் கிளவுட் ஷவரிங் ஃப்ரம் விந்தியா அண்ட் மந்தர மவுண்டன்ஸ் அப்படிங்கிற. விந்திய மலை, மந்தர மலை மாதிரி இவன் இருக்கான். அதுலேருந்து ஒரு மழை பொழிஞ்சதுனாக்க அப்படி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து சில சமயங்களில் நீங்கள் இப்போ பூனேலேருந்து பாம்பேக்கு ட்ரெயினில் போனேன்னாக்க, மும்பைக்கு ட்ரெயினில் போனேன்னாக்கா, அந்த வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து அதுவும் மான்சூன் சீசனில் பார்த்தேன்னாக்கா நிறைய இந்த அருவிகள்லாம் கொட்டும். அது மாதிரி இந்த மலையிலேருந்து பெரிய அருவி கொட்டுற மாதிரி இந்த பெரிய கும்பகர்ணன் அப்படிங்கிற மலையிலேருந்து இந்த ரத்தம் கொட்டுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். வாஸ் லைக் ரெயின் கிளவுட் ஷவரிங் ஃப்ரம் விந்தியா அண்ட் மந்தர மவுண்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது விந்திய மந்தர சங்காஷம் காஞ்சனாங்கதபூஷணம் ஸ்ரவந்தம் ருகிரம் வக்த்ராதம் வர்ஷமேகம் யுவோதிதம் அப்படி இருந்தான் அவன். ஸோ அதான் குலகிரின்னு சொல்றது வந்து விந்தியமலை மந்திரமலைன்னு கம்பேர் பண்றாரோ இல்லையோ, அதனால குலகிரின்னு சொல்றாரு இவர். அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ஃப்ரம் ராமாஸ் ஆர்ம் த டெரிஃபிக் வெப்பன், அது வந்து வாயவியாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை பிரயோகிக்கிறார் அவர். அந்த வாயவியாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரம் வந்து அது வெண்ட் லைக் இந்திராஸ் தண்டர்போல்ட் அப்படிங்கிற மாதிரி, லைக் burning fire, illuminating all 10 quarters with its splendor. எல்லா திசைகளையும் 10 திசைகளையும் அது வந்து illuminate பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. சசாய கோராகவ பாஹு சோதிதோம் திஷஹ ஸ்வபாசாம் தச தச சம்பிரகாஷயன் விதூம வைஸ்வானர தீப்ததர்ஷனம் ஜகாம சங்கராஷம் நிதுல்ய விக்ரம அப்படின்னு சொல்றார் அவர். ஸோ அது எவ்வளவு அவனுடைய வஜ்ராயுதம் மாதிரி இருந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. ஏன்னாக்க வஜ்ராயுதம் போலவும் அப்படிங்க சொல்றாரோ இல்லையோ, அது மாதிரி அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன். ராமாவுடைய ஆரோ வந்து severed the head of the Rakshasa king whose body was like a lofty mountain peak, இன்னொருத்தன் சொல்றார், and whose teeth were large and protruded, hanging earrings shaking அப்படிங்கிற மாதிரி. just as Indra had severed the head of Vritasura earlier அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சதன் மகாபர்வத கூட்டசம்நிபம் சுவ்ருத்ததம்ஷ்ரம் சலச்சாருகுண்டலம் சகர்த்தரக்ஷோதிபதேஹ சிரஸ்ததாம் யதைஹ வ்ருத்ரஸ்ய புரந்தர. இந்த கும்பகர்ணன் வந்து அஃப்கோர்ஸ் திருப்பாவையில் வந்து அழகாக சொல்கிறாச்சு. ஆண்டாள் வந்து இந்த நாற்றத்துழாய்மொழி நாராயணன் இருக்கானே, இந்த அழகான திருத்துழாய்
தலையில் வச்சுருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, யார் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியம், நம்ம ஸ்துதி பண்ணுறச்சே வந்து அவனுக்கு நமக்கு நமக்கு வேணுங்கிற பறை இந்த கைங்கரிய பாகியத்தை கொடுப்பானே அந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே, அவன் வந்து அவனால் பண்டு ஒரு நாள், அப்படிப்பட்ட புண்ணியனால் பண்டு ஒரு நாள், அன்னைக்கு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன், இந்த யமனுடைய லோகத்துக்கு போய் சேர்ந்தானே இந்த கும்பகர்ணன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த யமலோகத்துக்கு போனானே நம்முடைய ஸ்ரீராமனால, அந்த நம்முடைய எம்பெருமானால போய் சேர்ந்தானே, அவன் வந்து தோத்துப்பாய் உனக்கு தன்னுடைய தூக்கத்தெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டானோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். தோழாய் மொழியம் நாராயண போற்ற வரையதரோம் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் பெரும் துயில் தான் அப்படின்னு அழகா சொல்றார். அந்த கும்பகர்ணன் வந்து இப்போ வந்து அவனுடைய காலம் முடிஞ்சு போயிடுத்து. இப்போ அடுத்து இந்திரஜித்தை இது பண்ணணும். இந்திரஜித்தை ஆக்சுவலாக யாரு கொன்னான்னாக்கா, கும்பகர்ணனை கொன்னது ஸ்ரீராமன். இந்திரஜித்தை கொன்னது வந்து ஆக்சுவலி லக்ஷ்மணன். அது அதாவது இது வந்து என்னாக்கா, இது இந்த பர்டிகுலர் சூர்ணிகையில் லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்தை கொன்னான்னு சொல்லி இந்த லக்ஷ்மணனுக்கு கிரெடிட் கொடுத்துடுறார். அந்த லக்ஷ்மணன் சாட்சியாக இருக்கிறச்சே நீ வந்து நிறைய இதுகள் பண்ணனே, அந்த பராக்கிரமங்கள் நிறைய பண்ண, அப்படிப்பட்டு பராக்கிரமங்களை பண்ணினவனே அப்படின்னு சொல்லி அதை அப்படி அட்ரஸ் பண்ணுறார் அவர். ஸோ இது ஆக்சுவலி அவரோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து ஸ்ரீராமனை பற்றி சொல்கிற மாதிரியும், அதாவது இன்சிடென்ட்லி இந்த லக்ஷ்மணன் இருக்கானே, அவன் இப்படி பண்ணானே, இந்த இந்திரஜித்தை கொன்னானே, அவன் சாட்சியாக இருக்கிறச்சே நீ என்ன பண்ண அப்படிங்கிறத சொல்கிறார் அவர். அதாவது இந்திரஜித்தை கொன்னதுக்கப்புறம் ராவணன் வந்து ஒரு பெரிய சைன்யத்தை அனுப்புகிறானா, ஒரு மூல பலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது வந்து ரொம்ப பெரிய சைன்யம் அப்படிங்கிற மாதிரி. இது வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது எக்கச்சக்கமான சைஸ் உள்ள இது போல் இருக்குது. அது வந்து ரத கஜ துரக பதாதி அப்படிங்கிற மாதிரி 4 விதமான படைகள் உண்டு இல்லையா. அது ஒவ்வொரு நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ரெசிவ். 7,29,00,000 தேர்கள். சேரியட்ஸ் எவ்வளவு? 7,29,00,000 சேரியட்ஸ். அவ்வளோ சேரியட்ஸ் தான். 13,12,20,000 யானைகள். எவ்வளவு யானைகள்னாக்கா 13 crores, 12 lakh and then 20,000 யானைகள். 10,20,60,000 குதிரைகள். 10 crores அது 20 lakhs அப்படி 60,000 குதிரைகள். 145 கோடி 145 crores 80 lakhs ஃபுட் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ பெரிய அது மூல பலம்ங்கிறது பெரிய சைன்யம் போல் இருக்கு அந்த ராவணனோடது. அந்த மூல பலம் அது அந்த ஆர்மி அனுப்புகிறான். அந்த ஆர்மியை அனுப்புறச்சே வந்து என்ன நடந்தது, அப்போ வந்து அந்த ஆர்மியை அழிச்சவன் ஸ்ரீராமன். அது ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி அதை ஃபைட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ஃபைட் பண்ணுறச்சே என்னன்னாக்கா ஸ்ரீராமனுடைய பராக்கிரமத்தை சொல்லி முடியாது அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது வரைச்சே வந்து அது என்ன பண்ணுறான்னாக்கா, எப்படி வந்து கிருஷ்ணன் வந்து அந்த இது டான்ஸ் ஆடுறச்சே ஒவ்வொரு கோபிகளுக்கும் ஒரு தனி கிருஷ்ணன் வந்து இருக்கிற மாதிரி தெரிஞ்சதோ, அது மாதிரி இவாளுக்கு வந்து இந்த மூலபல சேனை இருக்க அந்த ஆர்மிக்கு வந்து சில சமயங்களில் ஸ்ரீராமனே தெரியலையா. ஏன்னாக்கா வந்து he was moving so fast they could not see him, they could only see the effect, they could not see Rama itself அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கு வால்மீகி ரொம்ப அழகான ஒரு அனாலஜி ஒன்று கொடுக்குறார். ஸோ சில சமயங்களில் they could not see Rama at all, they could only see the effect, namely the Rakshasas getting killed அப்படிங்கிற மாதிரி. சில சமயங்களில் they see thousands of Ramas அப்படிங்கிற மாதிரி. சில சமயங்களில் everybody seems like a Rama அப்படிங்கிற மாதிரி, இன்க்ளூடிங் த அதர் ராட்சசாஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் அந்த தங்களுடைய ராட்சச ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காளே, அவளே வந்து அவுட் ஆஃப் ஃபியர் ஆர் அவுட் ஆஃப் இந்த ஒரு அது யூஸ் பண்ண அஸ்திரம், கந்தர்வாஸ்திரம் அப்படிங்கிற அந்த அஸ்திரத்தினுடைய எஃபெக்ட்னாலே ஒன்றுவோ. ஸோ எவ்ரி ராட்சசா சோல்ஜர் லுக் லைக் அ ராமா டு தெம். ஸோ அதனால் வந்து ராமனை கொல்ற மாதிரி அவள் மற்ற ராட்சச சோல்ஜர்ஸே கொண்டுடுறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து துவந்த்வ யுத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார், 1-on-1 பேட்டில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி ராட்சச சோல்ஜர் ஆல்மோஸ்ட் saw Rama fighting just with them அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான துவந்த்வ யுத்தத்தை, the 1-on-1 பேட்டிலில் வந்து அஃப்கோர்ஸ் they got killed அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. சொல்கிறச்சு பார்த்தேன்னாக்கா
முதல்ல இந்திரஜித்தினுடைய வதத்தை சொல்றார். இந்திரஜித் வந்து என்னன்னாக்கா தன்னுடைய ஆல்ரெடி ஹேட் மேஜிக்கல் பவர்ஸ். உங்களுக்கு தெரியும் ஈ கேன் ஃபைட் பை பீயிங் இன்விசிபிள், அந்த மாதிரிலாம் தெரியும் உங்களுக்கு. அவன் ஆகாசத்துலேருந்து ஃபைட் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் தெரியும். அவன் வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் ஈவில் பவர்ஸை கெயின் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி அவன் வந்து அபிச்சார யாகம்னு ஒன்று பண்ணுறதுக்காக வேண்டி போனானாம். அது அவன் ஒருத்தருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு போகிறான். அப்போ வந்து விபீஷணன் சொல்கிறான், அந்த யாகத்தை அவன் பண்ண போகிறான் போல இருக்கு, அதை பண்ணி முடிச்சான்னாக்கா யூ வில் கெட் இன்வின்சிபிள் பவர்ஸ். அதனால் வந்து அதை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வானர சைன்யத்தையும் லக்ஷ்மணனையும் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஸ்ரீராமன் கிட்ட. ஸோ வானர சைன்யமும் லக்ஷ்மணனும் போகிறா. அவள் வந்து இந்த யாகத்தை கலைச்சிட்றா. ஸோ தட் இந்திரஜித் குட் நாட் கெட் தி பெனிஃபிட் தி பலன் தட் ஹி வாஸ் சீக்கிங் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இந்த இந்திரஜித் வந்து ஹி காட் வெரி ஆங்க்ரி. அதனால் வந்து அப்போ அந்த லக்ஷ்மணன் கூட சண்டை போடுறான். லக்ஷ்மணன் கூட சண்டை போட வச்சு அந்த லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்தை கொன்னுடுறான். அது அப்படிப்பட்ட லக்ஷ்மணன் வந்து then he is a witness to the battle that Sri Rama held with the Moolabala, the சேனை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போதான் அந்த மல் போர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மல் போர்னாக்கா the wrestling match மாதிரி. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் மீன்ஸ் one-on-one battle அப்படிங்கிற மாதிரி. Because all the Rakshasas saw many Ramas, அதனால் வந்து almost like every Rakshasa had a Rama to fight with him அப்படிங்கிற மாதிரி. அதனால் அந்த one-on-one battle வந்து ராமா வந்து kill them all அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்திரஜித் அபிச்சார யாகம் செய்வதற்காக வளர்த்த அக்னியை அவன் யாகத்ததுக்காக ஒரு அக்னி இது பண்ணுறான். அதை பூஜிப்பதை கெடுப்பதற்காக, ஸோ அதில் வந்து ஆப்லேஷன்ஸ்லாம் கொடுக்கறத வந்து கெடுக்கிறதுக்காக வேகத்தோடு நாலா பக்கம் வருகின்ற வானரர் சைன்யம் வந்து ரொம்ப ஸ்பீடியாக எல்லா பக்கத்துலேருந்து வந்து அட்டாக் பண்ணுறாளாம் அந்த யாகத்தை. நாலா பக்கமும் வருகின்ற கணக்கற்ற வானரர்கள் சேனையாகிய ஹவு லார்ஜஸ்ட் இஸ் வானர ஆர்மி இன்யூமரபிள் அப்படிங்கிறார். கணக்கில்லாத வானரர்கள் சேனையாகிய அந்த பெரிய வானர ஆர்மியை பார்த்தா ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கு. அந்த சமுத்திர அலைகளின் வேவ் ஆஃப்டர் வேவ் அது வருது. அது அந்த வேவ் ஆஃப்டர் வேவினுடைய கோலாகல ஓசையினால, அது கோலாகல சப்தத்தினால அதனால கோபம் கொண்ட இந்திரஜித், அதனால இந்திரஜித்துக்கு ரொம்ப கோபம் வருது. யாகத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வா சண்டை போடலாம் வா அப்படின்னு வந்துடுறான். ஸோ he didn't get the balance that he was seeking. அப்படிப்பட்ட இந்திரஜித்தை நாசம் செய்த தம்பி, அப்படிப்பட்ட இந்திரஜித்தை கொன்ன தம்பியான லக்ஷ்மணனை அவனை சாட்சியாக கொண்டு. See, that's not the main story that I'm trying to say. Yes, that happened, பட் அதாவது அவனுக்கு கிரெடிட் கொடுக்குறேன். இந்திரஜித்தும் வதமானான் அப்படிங்கிறத அந்த நியூஸை சொல்கிறதுக்கும் இந்த சூழ்நிலைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் அதை வந்து ஒரு இன்சிடென்ட்லாம் சொல்லி அந்த லக்ஷ்மணன் வந்து சாட்சியாக இருக்கிறச்சே இந்த மூலபலம் அப்படிங்கிற சைன்யத்தை இதை நிர்மூலம் பண்ணானே அவன், அந்த ஸ்ரீராமனுடைய பராக்கிரமத்தை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனை சாட்சியாக வச்சுண்டு மூலபல ராட்சசர்களுடன் நடந்த மற்போரை உடையவனே, அவளுடன் நடந்த மல் போர் அப்படிங்கிறால் ரெஸ்லிங் மேட்ச் மாதிரி. யூ ஷுட் டேக் தட் டு மீன் ஜஸ்ட் a one-on-one battle அப்படிங்கிற மாதிரி. அதாவது by using the Gandharvastram and making the Rakshasas see one another as their enemy Rama and thereby kill themselves in one-on-one battles அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ அபிச்சாரண ஹுதவக, அபிச்சார இந்திரஜித் வந்து அபிச்சார யாகம் பண்ணுறதுக்காக வளர்த்த அக்னியை பரிச்சரண அதை பூஜிப்பதை, அதுக்கு ஒப்லேஷன்ஸ்லாம் கொடுக்கறதே, அதை வந்து விகட்டனை அதை கெடுக்கிறதுக்காக வேண்டி சரபச பரிப்பதை ரொம்ப வேகத்தோட நாலா பக்கத்துலேருந்தும் வராளாம். யாரு? அபரிமித ரொம்ப கணக்கில்லாத கபிபல வானர சைன்யம் வருது. இது அவள் வந்து எது மாதிரி இருக்கா? சமுத்திரம், ஜலதி சமுத்திரம் மாதிரி இருக்கா. அவள் வந்து வேவ் ஆஃப்டர் வேவ், லஹரினாக்க அலைகள், அந்த அலைகளுடைய கோஷம் கலகல கோலாகல ஓசை இருக்கு. அதுதான் சொல்லுவார் கலகல ரவன கோலாகல ஓசைனால் சப்தத்தினால. அதனால குபித்த, அதனால கோபம் கொண்ட, அதனால கோபம் வந்துருத்து இந்திரஜித்துக்கு. அந்த குபித்த மகவஜித்னாக்க இந்திரஜித், மகவஜித் அந்த இந்திரஜித்தை அபிஹனன கிருத்தன நாசம் செய்த அனுஜன தம்பி மாதிரி, ராமானுஜன் ராமனுடைய தம்பி, அதாவது ராமானுஜங்கிறது இஸ் another way of saying லக்ஷ்மணன் அப்படிங்கிற மாதிரி. அந்த அனுஜ அப்படிப்பட்ட லக்ஷ்மணனை சாட்சியாக கொண்ட ராட்சச அந்த மூலபல ராட்சசர்களுடன் நடத்தின துவந்த யுத்தத்தை நடத்தி அவர்களை அழித்தவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்படி அந்த லக்ஷ்மணன் பார்த்துட்டு இருக்கச்சே இதை பார்த்து பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழகா சொல்றார் அவர். ஸோ லக்ஷ்மணன் வந்து இந்த இந்திரஜித்தை வந்து கொல்றச்சே வந்து எவ்வளவோ அஸ்திரங்கள் விட்டு பார்க்குறான், அது வந்து ஒன்றும் பலிக்க மாட்டேங்கிறது. கடைசியில் என்ன பண்ணுறான்னாக்கா அவன் வந்து இந்த இந்திராஸ்திரத்தை பிரயோகிக்கிறான். பட் இந்திராஸ்திரத்தை பிரயோகிக்கிறச்சே ராம மந்திரத்தையும் சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அதை ரிலீஸ் பண்ணுறான். அவன் தான் ஆரோ கிட்ட பேசுகிறான். he talks to the arrow. என்ன சொல்கிறான்? ஓ arrow, if it's true that Sri Rama is righteous, true to his word and unrivaled in prowess,
நீ வந்து இந்திரஜித் நாசம் பண்ணு. அதாவது இப்போ ஸ்ரீராமன் அப்படிங்கிறவன் அவன் ஒரு தர்மாத்மா அப்படிங்கிறது உண்மையானால்னாக்க, அவன் சத்தியசந்தன்கிறது உண்மையானாக்க, அவனுக்கு வந்து ஈக்குவலே கிடையாது, அவனுடைய பராக்கிரமத்துக்கு ஈக்குவலே கிடையாது அப்படிங்கிறது உண்மையானாக்க, நீ இந்திரஜித்தை கொல்லு அப்படின்னு அந்த அந்த மந்திரத்தை சொல்லி விடுறான். அந்த இந்திராஸ்திர ஆன் டாப் ஆஃப் த இந்திராஸ்திரத்துக்கு என்ன மந்திரம் சொல்லணுமோ அதையும் சொல்லிட்டு, பட் இதை ஸ்பெசிஃபிக்காக ஸ்ரீராமனுடைய இதை சொல்லிட்டு சொல்றான். ஸ்ரீராமன் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன்கிறது உண்மையாக இருந்தாக்க நீ இந்திரஜித்தை கொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புறான். And of course that was effective. So that பானம் வந்து it kills இந்திரஜித் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அழகா சொல்றாரு, தர்மாத்மா சத்யசந்தஸ்ய, அவன் தர்மாத்மாவாக இருப்பான் என்பது உண்மையானால், சத்தியசந்தன்கிறது உண்மையானால், ராமோ தாசரதேர்யதே பௌருஷே ச அப்ரதித்வந்த்வ. இந்த அப்ரதித்வந்த்வ பௌருஷே, அப்ரதித்வந்தன அன்ரைவல்ட் இன் ப்ரவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, இன் ஸ்கில், இன் வேலர் அப்படிங்கிற மாதிரி, அப்ரதித்வந்த்வ பௌருஷே, இந்த சேங்கிறத எடுத்துருங்கோ. அது பௌருஷே ச அப்ரதித்வந்த்வ. இது வந்து என்னாக்கா அடுத்த சூர்ணிகை வந்து இதே வார்த்தைகளை யூஸ் பண்ண போறார் வால்மீகி ராமாயணத்துல வந்து. ஏன்னா லக்ஷ்மணன் சொல்றா இருந்தது, அவன் வந்து அப்ரதித்வந்த்வ பௌருஷன்கிறது உண்மையானால், அதாவது இஃப் இஸ் அன்ரைவல்ட் இன் வேலர், அன்ரைவல்ட் இன் ப்ரவர்ஸ் அப்படிங்கிறது உண்மையானால், கில் இந்திரஜித்னு சொல்லி பானத்தை ரிலீஸ் பண்ணுறான், இட் கில்ஸ் இந்திரஜித். ஸோ அது வந்து இட் கைண்ட் ஆஃப் ப்ரூவ்ஸ் தட் அவன் வந்து இது அப்ரதித்வந்த்வ பௌருஷ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த சூர்ணிகை அதே வார்த்தைகள் அப்ரதித்வந்த்வ அது வரப்போகிறது, அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இது அப்படின்னு சொல்லி பௌருஷே ச பிரத்யத்வந்த்வயம் ஷரைனம் ஜஹி ராவணிம். ஜஹினா கொல்லு, அந்த ராவணனுடைய புத்திரனை கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் வந்து இந்த டீமன்ஸ் வந்து அது வந்து இந்திரஜித்தை கொல்றதை பற்றி அடுத்து இந்த மூலபலம் அப்படிங்கிற சைன்யத்தினுடைய ஸ்ரீராமன் பண்ணுறச்சே வந்து அந்த டீமன்ஸ், அந்த ராட்சசர்கள் வந்து they couldn't see Rama hitting their bodies like people can see their soul that's engaged in sensory work அப்படின்னு. அதாவது ராமனுடைய பண்ணுறது எஃபெக்டுகளை பார்க்குறா, இவனை கொல்றான் அவனை கொல்றான் அவனை கொல்றான் அப்படிங்கிறத பார்க்குறா, பட் ராமனையே பார்க்க முடியல சில சமயங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது எப்படின்னாக்கா இந்த நமக்கு சரீரத்துக்குள்ள ஒரு ஆத்மா இருந்துட்டு நம்மளுடைய எல்லா இது சென்சரி இது இந்திரியங்களெல்லாம் இயக்குறது. ஆனால் இந்திரியங்களை பார்க்க முடியறது, ஆனால் அந்த ஆத்மாவை பார்க்க முடியலையோ, அது மாதிரி அந்த ஆத்மா பண்ணுற வேலையை பார்க்க முடியறது அந்த இந்திரியங்கள், ஆனால் ஆத்மாவை பார்க்க முடியல. அதே மாதிரி இந்த ஸ்ரீராமன் பண்ணுற வேலையை பார்க்க முடியாது, ஸ்ரீராமனை அவளால் பார்க்க முடியலன்னு சொல்கிறான். பிரகரந்தம் ஷரீரேஷு, சரீரத்துக்குள்ளே இருக்கிறது ஆத்மா மாதிரி. நதே பஷ்யந்தி ராகவம் இந்திரியார்த்தேஷு தேஷ்டந்தம் பூதாத்மானம் இவ பிரஜஹ அப்படின்னு. So there's also some more I want to say about this particular Churnika. I didn't have space, so I'm going to go here. So it was the previous slide, it goes to the previous slide. So everyone seemed like Rama due to the Gandharva Astram, so they all killed themselves. So Rakshasargalukku, every one of the other Rakshasas seemed like Raman அப்படிங்கிற மாதிரி. So without requiring much work from Sri Rama, they kind of killed off themselves அப்படிங்கிற மாதிரி சொல்றார். The here is Rama, இங்க பாருங்க ராமன் is killing the army of elephants அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க ராமா destroying great chariot warriors, இங்க Rama is killing foot soldiers along with horses with their sharp arrows. இந்த மாதிரி சொல்லிண்டே all those அந்த எல்லா ராட்சசர்களும் struck one another with rage in the battlefield because they all looked similar to Rama. அவளை அந்த மாதிரி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏஷகந்தி கஜானிகம், இங்கே பாருங்க அந்த யானைகள்லாம் கொல்றா அப்படிங்கிற மாதிரி. ஏஷகந்தி மகாரதான், பாருங்க ராமன் இங்கே சேரியட் வாரியர்ஸ்லாம் கொண்டு இருக்கான். ஏஷகந்தி ஷரயஸ்தீக்ஷ்ணையே பதாதீன் வாஜிபிஹ சஹ இதி தே ராக்ஷஸா சர்வே
ராமஸ்ய சத்ருஷய ரணே சத்ருஷன் ரணே அந்யோன்ய குபிதா ஜக்னுः சாத்ருஷ்யாத் ராகவஸ்ய அப்படின்னு போகிறது. சரியா? ஸோ இப்போ வந்து அந்த this is one additional ஸ்லோகம் that I wanted to add to as commentary on the previous slide. இப்போ வந்து இந்த அடுத்த சூர்ணிகை வந்து நம்ம ப்ரீவியஸ் இந்த லக்ஷ்மணன் சொன்னானோ இல்லையோ, நான் சொல்வது உண்மையானால் ஸ்ரீராமனுக்கு அவன் ஈடு இணையற்றவன் பராக்கிரமத்தில் அப்படிங்கிறது உண்மையானால் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையோ, அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒரு சூர்ணிகை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார். அப்ரதித்வந்த்வ பௌருஷய துவந்துவனா நேருக்கு நேர் அப்படிங்கிற மாதிரி, அப்ரதித்வந்த்வ நேருக்கு நேர் இணையே இல்லாத பௌருஷ பராக்கிரமத்தை உடையவனே அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாரு. ஸோ லக்ஷ்மணன் சொன்ன ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் லக்ஷ்மணன் சொன்ன அதே வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு சூர்ணிகையை கன்ஸ்ட்ரக்ட் பண்றார். ஸோ அந்த மூல பலத்தை நீ வந்து நாசம் பண்ணது இதை ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அவர். ஸோ இதைத்தான் முன்னாடியே பார்த்துருக்கோம். தர்மாத்மா சத்யசந்தர்ஷ ராமோ அது பார்த்துருக்கோமோ இல்லையோ, அதில் வந்து வருது இது பௌருஷே ச அப்ரதித்வந்த்வ. ஸோ பௌருஷேச்ச அப்ரதித்வந்த்வ, அப்ரதித்வந்த்வ பௌருஷே அப்படிங்கிறது உண்மையானால், ஓ பானமே இந்திரஜித்தை கொல்லு அப்படின்னு சொன்னார், அது இந்திரஜித்தை கொன்னுது. ஸோ இட் கோஸ் டு ஷோ தட் யூ ஆர் அப்ரதித்வந்த்வ பௌருஷ அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். சரியா? இது வந்து ஸோ அன்ரைவல்டு, அதாவது அவனுக்கு ஈக்குவலே கிடையாது அப்படிங்கிறதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் நிறைய இடங்கள்ல ப்ரூஃப் இருக்கு. அதுக்கு ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல வந்து சொல்றது, அதாவது சுப்ரீம் லார்ட் ஹேஸ் நத்திங் டு டூ, அவருக்கு வேற வேலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் நோ ஒன் இஸ் ஃபவுண்ட் டு பி ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஹிம், ஃபார் எவ்ரி திங் இஸ் டன் நேச்சுரலி அண்ட் சிஸ்டமேட்டிக்லி பை இஸ் மல்டிஃபேரியஸ் எனர்ஜிஸ் அப்படிங்கிற மாதிரி. சமக அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு சமமே கிடையாது. ந சமஹ்ய அப்யதிகஸ்ய திருஷ்யதே, அவனுக்கு ஈக்குவலாகவும் பார்க்கறது கிடையாது, ஒருத்தரையும் பார்க்க முடியாது. அவனுக்கு அபியதிக்க, அவனை விட ஜாஸ்தியாக பராக்கிரமம் உள்ளவாடையும் பார்க்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தை ஸ்வேதாஸ்வர உபனிஷத் வந்து சொல்றது. அதைத்தான் ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாய அப்படின்னு திருவாய்மொழியும் ஸ்ரீ நம்மாழ்வார் சொல்றார். அவனுக்கு ஈக்குவல் கிடையாது, ஒத்தார் கிடையாது, மிக்கார் அவனை பீட் பண்ணவா, அவனை விட சர்பாஸ் பண்ணவாளும் கிடையாது. அப்படி இல்லாத மாமாயனே, அப்படிப்பட்டது ஓ ஒன் ஆஃப் கிரேட் வண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். இதே இதை வந்து பகவத்கீதையிலையும் வந்து ஒரு ஸ்லோகத்தில் வருது. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்றாங்க, அவன் சொல்றான், இது வந்து நீ கிருஷ்ணா, நீ தான் யூ ஆர் த ஃபாதர் ஆஃப் த என்டையர் யூனிவர்ஸ் ஆஃப் ஆல் மூவிங் அண்ட் நான் மூவிங் பீயிங்ஸ், சரங்கள் அச்சர எல்லாத்துக்குமே நீ தான் தந்தை அப்படிங்கிற மாதிரி. You are the most deserving of worship and the supreme spiritual master. When there is none equal to you in all the three worlds, then who can possibly be greater than you, ஓ பொசஸர் ஆஃப் இன்காம்பரபிள் பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் ஒன்று வருது. இந்த ஸ்லோகத்தை வந்து பகவத் ராமானுஜர் வந்து சரணாகதி கத்தியத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். பிதாசி லோகஸ்ய சராச்சரயஸ்ய, பிதாசி யூ ஆர் தி ஃபாதர், யாருக்கு? லோகஸ்ய உலகத்தில் உள்ள சராச்சரஸ்ய, சரங்கள் மூவிங் அண்ட் அன்மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् न त्वत्समोऽस्ति अभ्यधिकः कुतोऽन्यो லோகத்ரயேப்ய பிரதிமபிரபாவய அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை அவர் தன்னுடைய சரணாகதி கத்தியத்திலையும் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். ஸோ அது இன்கார்பரேட் பண்ணியிருக்கார், அதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வந்து இவனுக்கு ஈக்குவலே கிடையாதுங்கிறது தெரியுது. அந்த அது வந்து இன்னொரு சூர்ணிகையும் குட்டியாக ஒரு சூர்ணிகை ஒன்று ஆட் பண்ணுறார். அது எல்லாம் வந்து கம்பேரிசன் வித் சிவா இன்க்ளூட் பண்ணுறார். அதாவது நீர் வந்து யுவர் ஆரோஸ் வந்து எக்ஸீட் த 3-eyed சிவா இன் தேர் பவர். உன்னுடைய பானங்கள் வந்து அதுகளுக்குள்ள பவர் என்னன்னாக்கா தே ஹாவ் கிரேட்டர் பவர் தன் 3-eyed சிவா அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எதுக்காக வேண்டி அப்படி சொல்றாருங்கிறத பார்ப்போம் ஒரு நிமிஷத்துல. முதல்ல என்ன சொல்றாருங்கிறத பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து எதுக்காக வேண்டி சொல்றாருன்னு பார்க்கலாம். திரையம்பக சமதிக திரையம்பக சமதிக கோர அஸ்திர ஆடம்பர
திரையம்பக மூன்று கண்களை உடைய சிவன் இருக்கானே அவனை விட அவனை விட மேம்பட்ட அதிக நன்றாகவே மேம்பட்ட கோர அஸ்திர பயங்கரமான அஸ்திரங்களுடைய ஆடம்பர சக்தியை உடையவனே. ஸோ அந்த மூன்று கண்களை உடைய சிவனை விட அதை விட மேம்பட்ட அதை விட மேலான சக்தி வந்து யாருக்கு இருக்கு? உன்னுடைய பயங்கரமான அஸ்திரங்களுக்கு இருக்கு, பானங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இது பண்றார். திஸ் ஆல்சோ இஸ் இன் சப்போர்ட் ஆஃப் ஸ்ரீ ராமா டிஸ்ட்ராயிங் த மூலபலம் ஆர்மி ஆஃப் ராவணா அப்படிங்கிறது. எதுக்காக இது சொல்றாருனாக்கா, ஒரு இடத்துல வந்து ராமன் வந்து வானரங்கள் கிட்ட சொல்றான். ஸோ இந்த ரைச்சஸ் ஸ்ரீராம், அது வந்து அர்த்தம் வந்து ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அது. The righteous Sri Rama said to nearby Sugriva, Vibhishana and Hanuman, Jambavan and leaders of Vanaras like Mainda, Dvivida, that the power of these arrows are in him and Lord Shiva only. ஸோ இந்த அஸ்திர பலம் தெரியுமா, அது வந்து எங்கிட்டையும் இருக்கு, சிவன் கிட்டையும் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அது வந்து that naturally raises a question. ஸோ மேபி they are equal to each other அப்படிங்கிற மாதிரி தோன்றதோ இல்லையோ, அதை போக்குறதுக்காக வேண்டி இந்த சூர்ணிகை இன்க்ளூட் பண்ணியிருக்கார். பட் அதுக்கு வந்து there is support in it in other parts of ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது சொல்றார். ஸோ ஸ்ரீ ராமன் வந்து வானரங்கள்கிட்ட சொல்றச்சு என்ன சொல்றாருனாக்க, ஜாம்பவந்தம் ஹரே ஸ்ரேஷ்டம் மைந்தம் த்விவிதமேவ சயம் ஏததஸ்திரபலம் திவ்யம். இந்த அஸ்திரபலம் இருக்கே, திவ்யமான டிவைன் அஸ்திரபலம் வந்து மமவா என்னுடையது. திரையம்பகஸ்ய மூணு கண்களுடைய சிவனுக்கும் இந்த சக்தி உண்டு, எனக்கும் இந்த சக்தி உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ வந்து இட்ஸ் நேச்சுரல் கொஸ்டின் இஸ், இஃப் சிவா இஸ் ஈக்குவல் டு ஹிம், ஹவு கேன் வி சே அப்ரதித்வந்த்வ பௌருஷ அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் நம்மளால? இணையே இல்லாதவன் எப்படி சொல்ல முடியும்னாக்கா, ஹனுமான் வந்து ராவணன் கிட்ட சொல்றச்சே அவன் வந்து சிவனை விட மெஞ்சினவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன சொல்றான்னாக்கா, இது வந்து ராவணன் வந்து ராவணனோட சபையில் வந்து ஹனுமான் வந்து has been caught after he did a lot of damage to Lanka. அப்போ வந்து ஹனுமான் ராவணன் கிட்ட பேசுறச்சே சொல்றான், ஈவன் the self born பிரம்மாவும் சரி சிவபெருமானும் சரி, who has 3 eyes and who destroyed Tripuram, அந்த மகேந்திரன் இருக்கானே, அது மாத்திரம் இல்ல the king of the Suras, இந்திரன் இருக்கானே, அவனும் வந்து none of these have the power to save one whom Rama decides to kill. ஸோ அந்த விதத்தில் ராமனுக்கு வந்து கிரேட்டர் ஸ்ட்ரெங்க் தேன் ஆல் தீஸ் தேவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். பிரம்ம ஸ்வயம் பூஷதுரானனோவம் ருத்ர ஸ்திரிநேத்ர ஸ்திரிபுராந்த கோவா. பிரம்மாவும் சரி, இந்த மூணு கண்களை உடைய திரிபுரத்தை அழித்தானே அவனும் சரி, இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா இந்திரனும் சரி, திராதும் ந சக்த யுதிராமவத்யம் அப்படின்னு சொல்றார். ஸோ அந்த விதத்தில் வந்து ஸோ ராமனுக்கு மூன்று தேவர்களையும் விட நிறைய சக்தி உண்டுங்கிறத ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஹனுமான் தான் சொல்கிறான். இது வந்து ஸ்ரீராமன் வந்து தன்னாடி சொல்லிக்க முடியல. ஏன்னா அவன் வந்து ஸ்ரீராமன் வந்து கன்சிடர்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ மேன், அதனால் ஐ குட்ன்ட் சே திஸ் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்தில் சொல்கிறான். பரசுராமனும் வந்து இதே விஷயத்தை பற்றி சொல்கிறான். அந்த கம்பேரிசன் பிட்வீன் த விஷ்ணு அண்ட் சிவபெருமான். அது வந்து ஒரு காலத்தில் வந்து தேவர்களுக்கு ஒரு டவுட் வந்தது, யார் பெரியவா இவா 2 பேருக்குள்ள அப்படின்னு. ஸோ பிரம்மா கிட்ட போய் சொல்கிறா, பிரம்மா வந்து இவா 2 பேருக்கு முன்னாடி ஒரு கலகத்தை மட்டும் யார் பெருசுங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சமயத்தில் வந்து 2 பேரும் வில்ல வச்சுன்னு ரெடியாக இருக்கா. அப்போ வந்து ஒரு ஸ்ரீ விஷ்ணு வந்து ஒரு ஹூங்காரம் ப்ரொடியூஸ் பண்ணுறாராம். அந்த ஹூங்காரம் வந்து இட் ரெண்டர்ஸ் போத் சிவா அண்ட் இஸ் போ வந்து இன்எஃபெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. ஸோ இட் பிகேம் inert அப்படிங்கிற மாதிரி சொல்றது. தென் வித் ஹிம்காரா ப்ரொடியூஸ் பை விஷ்ணு. இதை வந்து இந்த ஸ்டோரியை வந்து பரசுராமன் வந்து ஸ்ரீராமன் கிட்ட சொல்றாங்க. ஸ்ரீராமன் வந்து மிதிலையில சீதையை கல்யாணம் பண்ணிட்டு அயோத்தியாவுக்கு போற வழியில மீட் பண்றானோ இல்லையோ, அவ 2 பேருக்கு நடுவில் ஒரு மீட்டிங் நடக்கிறதே. அப்போ வந்து பெரிய கதை பேசுகிறான் பரசுராமன். அப்போ then with the humkara produced by Vishnu, Shiva's bow of dreadful prowess became inert and the 3-eyed Mahadeva was rendered motionless அப்படிங்கிற மாதிரி. அதனால seeing Shiva's bow made inert by Vishnu's prowess, hosts of sages and gods வந்து they acknowledged Vishnu as paramount அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாவா. சரியா? ஸோ அது வந்து அந்த விதத்துலையும் வந்து it justifies the சூர்ணிகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இது வந்து இன்னைக்கு கடைசி சூர்ணிகை இது. ஸோ இதில் வந்து
சாரி, திஸ் இஸ் த லாஸ்ட் பட் ஒன் சூழ்நிலை 63 and 64. இதில் வந்து ஸோ ராவணன் வந்து திரும்ப வந்து ஃபைட் பண்ணுறான். ஃபைட் பண்ணுறச்சே வந்து என்ன ஆகுதுனாக்கா அவனுக்கு வந்து எகெயின் கெட்ஸ் இன் டு அ லாட் ஆஃப் ட்ரபுள். அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்கா அவனுடைய சாரதி பார்க்குறான், சாரதியான சேரியட்டியர் பார்க்குறான். சாரதி என்ன பண்ணுறான்னாக்கா அவன் வந்து சரி இந்த ராவணன் வந்து ரொம்ப டயர்டாக ஆகிட்டான், ஏன்னா இஸ் நாட் ஏபிள் டு, இஸ் ஆல்மோஸ்ட் பேரலைஸ்ட் அந்த மாதிரி இருக்கான் அவன். அந்த மாதிரி இருக்கிறச்சே சரி இது நம்ம இஃப் ஐ கண்டினியூ டு பி இந்த பேட்டில் ஃபீல்டு இஸ் கோயிங் டு பி கில்ட் அப்படின்னு சொல்லி பேட்டில் ஃபீல்ட்லேருந்து தள்ளி எடுத்துன்னு வந்துடுறான். ஸோ அது வந்து தட்ஸ் லைக் ரிட்ரீட்டிங் ஃப்ரம் அ பேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடுறது. இது வந்து அந்த சேரியட்டியர் வந்து டிசைடட் பை ஹிம்செல்ஃப். அதனால் வந்து ஆஃப்டர் ஹஸ் பீன் ரிமூவ் ஃப்ரம் த பேட்டில் ஃபீல்டு அவனுக்கு ராவணனுக்கு வந்து when he comes back to his senses அவன் வந்து அவனுக்கு ரொம்ப கோபம் வருது இந்த சேரியட்டியர் மேலே. எதுக்காக வேண்டிய நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணலாமாதே, என்னை வந்து எல்லாரும் கேலி பண்ணுற மாதிரி பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு வீரனுக்கு அழகு வந்து செத்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லி சண்டை போடுறது தான் முக்கியம் அவனுக்கு. இந்த மாதிரி இதுலேருந்து பேட்டில் ஃபீல்ட்லேருந்து ஓடி வருதுங்கிறதுலாம் வந்து தட்ஸ் நாட் பிகமிங் ஆஃப் அ ட்ரூஸ் வாரியர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறான். அப்போ வந்து அதுதான் சொல்கிறார் இருந்தது சாரதி ஹிருதரத சத்ரப சாத்ரவ சத்யாபித பிரதாப. அந்த சாரதியை வந்து ரொம்ப கோச்சிக்கிறான் ராவணன் வந்து. ஏன் இப்படி பண்ண, என்ன ஒரு மானக்கேடான ஒரு வேலையை பண்ணிட்டே, நீ அவமானம் பண்ணிட்டே, நான் சோறு போட்டு வளர்த்தவன் இல்லையா, நீ எனக்கே அப்படி துரோகம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறச்சே வந்து ராமன் வந்து எவ்வளோ பெரிய வீரனுங்கிறத தன்னையும் அறியாமல் வந்து ப்ரைஸ் பண்ணிடுறான். அதை வந்து சொல்கிறார் அவர், அந்த ராவணனே ப்ரைஸ் பண்ணவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ சாரதி ஹிருதரத, இந்த தேர்ப்பாகனால் சாரதியினால் போர், இந்த சாரதியினால் ஹிருத கொண்டு வரப்பட்ட that is taken away from the battlefield. Away from the battlefield is parenthetical because there are no words describing it. So சாரதியினால் கொண்டு வரப்பட்டனா away from the battlefield கொண்டு வரப்பட்ட ரத தேரை உடையவன், அப்படிப்பட்ட தேரை உடைய இந்த ராவணன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் அது. அப்புறம் சத்ரபனா வெட்கம் அடைந்தவன், எம்பாரஸ்ட், ஹைலி அஷேம்ட் அப்படிங்கிற மாதிரி சத்ரவ. சாத்ரவனாக்க சத்ரு, சாத்ரவன அப்படிப்பட்ட பகைவனுமான ராவணனால் சத்யாபித உண்மை என்று புகழப்பட்ட பிரதாப, அவனுக்கு பிரதாபம் எக்கச்சக்கமா இருக்கு ஸ்ரீராமனுக்கு, அது உண்மைதான் அப்படின்னு அவன் சொன்னவனே, அப்படி அவனால் சொல்லப்பட்டவனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ராவணன் வந்து அவர் சேரியட்டி இருக்கட்டும் என்ன சொல்றானாக்கா, ஓ ஈவில் மைண்டட் ஃபெலோ அப்படின்னு சொல்றான் அவங்ககிட்ட. ஓ ஈவில் மைண்டட் ஃபெலோ, துர்புத்தேன்னு சொல்றானோ இல்லையா அங்க, அப்படி சொல்றான். துர்புத்தே, despising me as though I were bereft of manliness, incapable, deficient in prowess, cowardly, petty-minded, devoid of energy, bereft of brilliance, deserted of conjuring tricks and abandoned by mystic missiles. இப்படி நினச்சிட்டியா நீ என்ன அப்படின்னு சொல்லி, யூ ஆர் ஆக்டிங் அஸ் பர் டிஸ்கிரஷன். நான் ஒரு புத்துல சொன்னேன், நான் இதில் பேட்டில் ஃபீல்டு தள்ளி எடுத்துன்னு வா அப்படிங்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் இன் நோ பொசிஷன் டு சே, ஏன்னா அவன் வந்து ஒரு பேரலைஸ்டாக இருந்தான். அவர் குட் நாட் சே ஈவன் டாக், யூ குட் நாட் டூ எனிதிங் அட் ஆல். அந்த மாதிரி அப்படிப்பட்ட அப்படி ராவணன் வந்து அந்த சேரியட்டியர்கிட்ட சொல்லி அந்த ரொம்ப கோவிக்கிறான் அவனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்றானாக்கா ராவண திரும்ப கண்டினியூஸ் என்ன சொல்றானாக்கா, while the enemy, that's a typo here, enemy with illustrious prowess and delightful exploits was watching. So இதுல வந்து ஸ்ரீ ராமனை புகழறான் வந்து, சத்ரோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமய, ரஞ்சனீயஸ்ய விக்ரமய, delightful exploits and as illustrious prowess அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கிறச்சே வந்து while he was watching, I who was keen on fighting was rendered a contemptible man அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பஷ்யதோ யுத்தலோப்தோஹம் கிருதக காபுருஷயஸ்த்வயா. புருஷனா மனுஷன், கா புருஷனாக்க ஒரு கண்டெம்டபிள் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி. கண்டெம்டபிள் மனுஷனா ஆக்கிட்டியே, உனக்கு வெக்கம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணிட்டியே. அந்த ராமன் வந்து அவன் வந்து illustrious prowess, delightful exploits, அவனுக்கு முன்னாடி என்னை வந்து இந்த மாதிரி அவமானம் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கம்பனும் ரொம்ப அழகா சொல்றான். ஸ்ரீ லங்கையில் ராவணன் வந்து இந்த சாரதி கிட்ட சொல்றான், தேர் திரித்தனை தேவரும் காணவே, நீ தேரை திருப்பி கொண்டு வந்துட்ட, நீ தேவர்கள்லாம் வானத்திலேருந்து பார்த்து என்ன கேலி பண்றா, வீர விற்கை ராமருக்கு
வெண்ணகை பேர உய்த்தனையே, இந்த வீரமுடைய அந்த ராமன் இருக்கானே, வீரவில்லுடைய ராமன் இருக்கானே, அவனுக்கு வந்து கேலி, வெண்ணகைனாக்க கேலி பண்றது, சிரிப்பு, கேலி சிரிப்பு வர்ற மாதிரி பண்ணிட்டே, நீ பிழைத்தாய், நீ ரொம்ப பெரிய பிழை பண்ணிட்ட, பெரிய மிஸ்டேக் பண்ணிட்ட, ஏன்னா சாரதி பெயரோனை சலிப்புறா, அவங்ககிட்ட ரொம்ப சலிப்போடு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது வந்து கடைசி சூர்ணிகை ஃபார் டுடே. இதில் வந்து ராவண வதம் நடக்கிறது. when you kill ravana the devas showered flowers அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை வந்து க்ளோரிஃபை பண்ணுறார் அவர். சீதசர கிருத லவன தசமுக முக தசக, தசமுக முக தசக, இந்த 10 முகங்களை 10 தலைகளை உடையவனுடைய 10 தலைகளையும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தசர கிருத லவன தசமுக முக தசக நிபதன புனருதய தரகளித ஜனித தர தரளம் ஹரிஹய நயன நளினவன ருச்சி கச்சித கதல நிபதித சுரதரு குசும விததி சுரபித ரதபத. அதாவது கூர்மையான பானங்களால் அறுக்கப்பட்ட, ஷார்ப் ஆரோஸால் வந்து கட் ஆஃப் என்னது ராவணனுடைய 10 தலைகள். ராவணனுடைய 10 தலைகள் வந்து தேவர் கட் ஆஃப். அது என்னன்னாக்கா ஒவ்வொரு தலையும் கட் பண்ணுறச்சையும் அது தலை விழும், பட் இன்னொன்று முளைச்சிரும், அந்த தலை விழும் இன்னொன்று முளைச்சிரும், அந்த மாதிரி ஆயின்னு இருந்தது. பார்க்கறச்சே தேவர்கள்லாம் வந்து என்னன்னாக்க அவள் தலை வந்து வீழ்ச்சியாலும் தலை விழறது, அதுக்கப்புறம் மறுபடி முளைக்கிறது. அதனால பார்க்கறச்சே வந்து அவளுக்கு என்னன்னாக்க பயம் வந்து நிறைய பயம் வந்து தலை விழறச்சே வந்து பயம் குறையிறது. ஆனால் இன்னொரு புது தலைமுறைக்கே பயம் ஜாஸ்தி ஆகிடுறதான் அவளுக்கு. அது சொல்கிறார், சிறிது குறைந்து அவளோட பயம் குறையிறது, சிறிது குறைந்து திரும்ப மறுபடியும் உண்டாருது. தலை முளைக்கிறச்சே இன்னொரு தான் பயம் உண்டாருது. ஸோ இட் கோஸ் த்ரூ தட் சைக்கிள். ஒரு தலை விழறிச்சே பயம் குறையிறது, இன்னொரு தலை முளைக்கிறச்சே பயம் ஜாஸ்தி ஆகுது. ஸோ தே கீப் கோயிங் த்ரூ திஸ் ஆல்டர்னேட்டிங் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி அன்டில் கடைசியில் ராமன் வந்து ஒரு பிரம்மாஸ்திரத்தை விட்டு அவனுடைய மார்பை பிளந்து கொல்லறான். ஸோ ஜஸ்ட் அந்த தலையை சிதறடிக்கிற மாதிரி அதனால அப்படி கொல்ல முடியல, ஒரு பிரம்மாஸ்திரத்தை விட்டு அவனுடைய மார்பை பிளந்து அவனை கொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறது. பட் எனிவே இந்த மாதிரி தலைகள் விழுந்து மறுபடியும் முளைக்கிறதுனால அவளோட பயம் குறையிறது, அவளோட பயம் திரும்பி ஜாஸ்தியாகுது. அப்படிப்பட்ட பயத்தினால குழம்பிய அல்ல தளர்ந்த இந்திரன் இருக்கானே, அந்த இந்திரன் ஆகாசத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இந்திரன் வந்து தன்னுடைய தேரை வந்து கொடுத்துருக்கான் ஸ்ரீராமனுக்கு, அவனுடைய சேரியட்டியர் மாத்தலையும் கொடுத்துருக்கான் அவன். அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் இந்திரனுடைய கண்கள் வந்து இந்த தாமரை காடு மாதிரி, இது மாதிரி தாமரை காடு மாதிரி இருக்கான். இந்திரனுடைய கண்கள் எல்லாம் வந்து ஒரு வனம், தாமரை வனம் மாதிரி இருக்கான், ஃபாரஸ்ட் ஆஃப் லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கு. அவன் அந்த அழகான தாமரை காட்டோடு பார்த்துட்டு இருக்கான். அந்த அழகோடு சேர்ந்து என்னாச்சுனாக்க, இந்த ராவணன் வதமானதுக்கப்புறம் ஆகாசத்துலேருந்து விழுந்த கற்பக மரங்களின் புஷ்பங்களின் கூட்டத்தால், ஆகாசத்துலேருந்து தேவர்கள் வந்து கற்பக விருட்சத்தினுடைய ஃப்ளவர்ஸ்லாம் ஷவர் பண்ணுறாமா, இதுலேருந்து ஆகாசத்துலேருந்து அந்த ஃப்ளவர்ஸினுடைய வாசனை மனம் ஊட்டப்பட்ட தேரின் பாதையை உடையவனே, இந்த ராமனுடைய ரத்தம் போகிற இடத்துல அதுகள்லாம் விழுந்து அங்கே வந்து ஃப்ரேக்ரன்ஸை ஜாஸ்தி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. சிதசர கிருத லவன, சிதசர கூர்மையான பானங்களால், கிருத லவன கிருத அறுக்கப்பட்ட, தசமுக முக தசக 10 தலைகளை உடைய ராவணனின் முக தசக 10 தலைகளின் அப்படிங்கிற மாதிரி. 10 தலையோனுடைய 10 தலைகளுடைய நிபதன புனருதய வீழ்ச்சியா, நிபதனனாக்கா விழறது, புனருதயனாக்கா திரும்பி மேலே திரும்பி முளைக்கிறது. அதனால தர கழித்த ஜனித்த, அதனால தர கழித்த கொஞ்சம் குறையிறது, அதாவது பயம் குறையிறது, அப்புறம் ஜனித்த திரும்ப பயம் வருது அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட தர தரளனாக்கா இந்த பயத்தினால் குழம்பி போன அல்ல தளர்ந்து போன, ஹரிஹய நயன, ஹரிஹய இந்திரனுடைய நயன கண்கள் ஆகிய, நளினவன தாமரை காட்டின் ருச்சி கச்சித்த அந்த அழகோடு சேர்ந்த, அப்படி என்ன சேர்ந்தது, கதல நிபதித்த ஆகாசத்திலேருந்து விழுந்த, சுரதருனாக்க சுரனாக்கா தேவர்களுடைய தேவர்களுடைய விருட்சமான அந்த கற்பக மரம் இருக்கே, அதனுடைய குசும புஷ்பங்களின் விதத்தி கூட்டத்தினால் சுரபித மனம் ஊட்டப்பட்ட, ஃப்ரேக்ரன்ஸ் ஆடட், ரதத்தினுடைய பாத் வந்து ஆடட், அப்படிப்பட்ட ஸ்ரீராமனே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இது வந்து என்னன்னாக்க the head kept cropping up அப்படிங்க சொல்றார். Another head equal to that cropped up. The second head was quickly cut off by arrows by swift-handed ever quick Sri Rama.
but another head cropped up as soon as it was cut off அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் அவர். அப்புறம் வந்து finally a brahmastra was employed on Ravana's chest was pierced அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். That arrow inviolable as a thunderbolt and unstoppable was Yama struck Ravana's chest அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ராமன் வந்து சரி பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணுன்னு மாத்தடி சொல்கிறான், அந்த சேரியட்டியர் சொல்கிறான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி, ஏன்னா தலைகள் அறுத்துன்னு அது அறுபடுறது கீழே விழுறது, இன்னொன்று முளைக்கிறது, கீழே விழுறது, இன்னொன்று முளைக்கிறது, அதனால் பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதை வந்து பிரம்மாஸ்திரத்தை ராவணனுடைய நெஞ்சில் வந்து செலுத்தி ராவணனை கொன்னுடுறான். அதுதான் சொல்கிறார், that arrow inviolable as a thunderbolt and unstoppable as Yama struck Ravana's chest அப்படிங்கிறார். சவஜ்ர இவ துர்தர்ஷம் வஜ்ரிபாஹு விசர்ஜிதம் கிருதாந்த இவ சார்யோ ஞபதத்ராவணோ ரசியே அப்படின்னு. ஸோ இதில் வந்து அதான் வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஆக்சுவலி he was killed by an arrow that struck his chest அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த புராண கதைகளில் வந்து they like to think that the head was chopped off, அப்படி he was killed by the heads being chopped off அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்தில் தட்ஸ் ஓகே அப்படிங்கிறதுல சொல்கிறார். சரங்களை திருச்செந்த விருத்தத்திலையும் திருமழிசை ஆழ்வார் சொல்கிறார், சரங்களை துறந்து வெல்வளை திலங்கை மன்னவன் சிரங்கள் 10 அறுத்து உதிர்த்த செல்வர் அப்படிங்கிறார். அவனுடைய 10 தலைகளையும் நீ வந்து இது பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி அதிகார சங்கிரகத்திலையும் வந்து சுவாமி தேசிகன் சொல்கிறார், உத்தம அமர்த்தல் அமைத்த ஒரு எழில் தனுவேன் உய்த்த கணையால் அத்திர அரக்கன்முடி 10 ஒரு கொத்தன உதிர்த்த திரலோன் அப்படிங்கிறார். உத்தமமான போர்க்களம் இருக்கே, the virtuous battlefield அப்படிங்கிறார். virtuousனாக்க என்ன அர்த்தம்னாக்க, அதாவது that's where தர்மா வந்து defeats அதர்மா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். அங்கே வந்து அமைத்த ஒரு ரொம்ப அழகான தனுஷை வச்சிருந்து அதுலேருந்து செலுத்தின பானத்தினால அஸ்திரத்தை வச்சிருந்த ராஜாவான ராட்சசன் இருக்கானே, அவனுடைய முடி 10 தலைகளையும் ஒரு கொத்தனை உதிர்த்து ஒரு கொத்தாக உதிர்த்து விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா, தேவாஸ் வந்து they celebrated with music and flower shower on earth. வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறா, வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறா, மேலேருந்து பூக்கள்லாம் பூ மாறி பண்ணுறா. Then in the sky auspicious Dundubi, the kettle drum resounded and fragrant breeze blew delightfully. Then on from the sky a captivating shower of flowers, delightful and impossible to obtain for anyone else, fell on the earth on Rama's chariot அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அஃப்கோர்ஸ் வால்மீகி சொல்கிறார் அவர். திருப்பள்ளி எழுச்சியில் வந்து அஃப்கோர்ஸ் நாட் டிஸ்கிரைபிங் திஸ் சீன். திருப்பள்ளி எழுச்சியிலையும் தேவர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுற வந்து ஸ்ரீரங்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறச்சு அது மாதிரி இந்த செலிப்ரேஷன் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏதமேல் தண்ணுமை என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணான்னு, குத்தமே இல்லாத தண்ணுமை எக்கம் மத்தளி யாழ் குழல் முழவமோடு இசை திசை கிழமி அவெல்லாம் எல்லா தேவர்களும் வந்து வெயிட் பண்ணுறார், சீக்கிரம் எந்திரம் சுவாமி அப்படின்னு திருப்பள்ளி எழுப்புறார். அப்படி எழுப்பிச்சு அந்த தேவர்களுடைய பண்ணுற அந்த மியூசிக்கல் சவுண்ட்ஸ்லாம் அழகாக சொல்கிறார். கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் கந்தர்வர் அவர் கங்குருள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தர் எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு இருக்கா, பாட்டு பாடின்னு இருக்கா, டான்ஸ் ஆடின்னு இருக்கா, ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். திருவாய்மொழியிலையும் வந்து இந்த கடைசி லாஸ்ட் பட் ஒன் பதிகத்தில் வந்து ஒரு ஜீவாத்மா வந்து முக்தி பெற்று மோட்சத்துக்கு போகிறச்சே எவ்வளவு என்ன விதமான வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறச்சே, தொழுதனர் உலகர்கள் தூபனர் மலர்மழை பொழிவனர் அப்படிங்கிற மாதிரி எல்லா உலகத்தில் உள்ள எல்லாருமே வந்து எல்லா உலகங்களில் உள்ள மனுஷா வந்து தூபம்லாம் ஏற்றி வச்சு நல் மலர் மழை பொழிவினர், நிறைய மலர் மழையெல்லாம் ஷவர் ஆஃப் ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தா அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த மாதிரி இங்கே தேவர்களும் பண்ணா அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறார் அவர். சரியா, ஸோ இதோட வந்து ராவண வதம் முடிகிறது. ஸோ திஸ் in some sense the most important part of Ramayana. Of course Pattabhishekam is the most important part, but இது வந்து in terms of getting rid of evil, அது வந்து this is the decisive part, and another part has been accomplished now. இதுக்கு பின்னாடி வந்து இந்த rest of it மண்டோதரி வந்து அழறது, அந்த மாதிரியான விஷயங்கள், அக்னி பரீட்சை, அப்புறம் வந்து பட்டாபிஷேகம், அப்புறம் உத்தரகாண்டம், அந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது. So we will take another 2 upanyasams to finish the remaining 30 or so Churnikai. சரியா, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினய ஸ்ரீமதே வெங்கடேஷாய
வேதாந்த குரவே நமः. பொறுமையாக நீங்கள் கேட்டதுக்கு அடியேனுடைய நன்றி. பொருளார்ந்த பொருளை இவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொறுத்தீர். அருளால் இவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை. ஸ்ரீ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.